So good evening to one and all. So இந்த வீடியோவில் நம்ம தியரி ஆஃப் மிஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ போன செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் லிங்க்ஸ் பேர்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபாலோட் பை லிங்க்ஸ் அண்ட் பேர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கைனமேட்டிக் செயின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செயின் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் ஏ ஓப்பன் கைனமேட்டிக் செயின், க்ளோஸ்டு கைனமேட்டிக் செயின் ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. ஸோ ஒரு செயின் அப்படிங்கிறது நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம சைக்கிளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு செயின் மெக்கானிசம், அது கூட நம்ம ஒரு செயின்னு சொல்லலாம். ஸோ நம்ம சைக்கிளில் பயன்படுத்தக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எ க்ளோஸ்டு செயின். அதுவே அந்த செயின் வந்து பிரேக் ஆச்சுன்னா அது வந்து ஓப்பன் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம தியரி ஆஃப் மிஷின்ஸ் பார்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஸோ தியரி ஆஃப் மிஷின்ஸ் டீல்ஸ் வித் மெக்கானிசம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ ஒரு 4 லிங்க் இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து லிங்க் 1, இது லிங்க் 2, இது லிங்க் 3, இது லிங்க் 4. இந்த லிங்க்கில் 4 லிங்க்குக்கான கனெக்ஷனும் கன்ஸ்ட்ரைண்டாக இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரைண்டாக இருக்குன்னா கேப் எங்கேயுமே இல்லை. ஸோ இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா க்ளோஸ்டு செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு. அப்போ ஓப்பன் செயின் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ஸோ த சேம் 4 லிங்க் இருக்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கலாம். பட் இது 4மே எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரைண்டாக இருக்காது, அல்லது ஒரு சர்டன் ஏரியாவில் ஒரு கேப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கேப்பை தான் அவங்க என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஓப்பன் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேப் இல்லாமல் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரைண்டாக இருந்துச்சுன்னா அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்ஸ்ட்ரைன் அப்படிங்கிறது ஒரு அது ஒரு தனி டாப்பிக்கு. ஸோ இங்கே கான்செப்ட் ஒன்று சொல்லணும்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ்லி ரிஜிடாக இருந்துச்சுன்னா அது வந்து க்ளோஸ்டு கைனமேட்டிக் செயின். அப்படி க்ளோஸ் ஆகாமல் ஓப்பனில் இருந்துச்சுன்னா அது பேர் ஓப்பன் கினமேட்டிக் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கினமேட்டிக் செயின்கான கண்டிஷனை நம்ம எப்படி அஷ்யூம் பண்ணிக்கலாம், அல்லது அந்த செயின் வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரைண்டாக இருக்கா அல்லது அன்கன்ஸ்ட்ரைண்டாக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ த கண்டிஷன் ஆஃப் தி கினமேட்டிக் செயின், அதுக்கான ஃபார்முலா என்னென்னா J + h/2 is equal to 3 × L/2 - 2. இதில் h அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஹையர் பேரை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ J அப்படிங்கிறது ஜாயின்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது, L அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் லிங்க். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இதில் மொத்தம் 4 லிங்க்ஸ் இருக்குது. ஸோ 1, 2, 3, 4. ஓகேங்களா? இது 4மே லிங்க்கில் வந்துடும். ஸோ நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் வந்து 4. பேர் ஹையர் பேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கான்டாக்டை குறிக்கும். ஓகேங்களா? J அப்படிங்கிறது ஜாயின்ஸை குறிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இப்படி சால்வ் பண்ணுறப்ப நம்ம இந்த சைடு நம்ம LHS அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த சைடு நம்ம RHS அப்படின்னு வச்சுக்கலாம். சப்போஸ் நமக்கு LHS வேல்யூவும் RHS வேல்யூவும் சேமாக வந்துச்சுன்னா அந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா கினமேட்டிக் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கினமேட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோஷன் மட்டும் இருக்கும், அந்த ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இந்த கண்டிஷன் ஆஃப் ஈக்குவேஷன், இந்த கண்டிஷனில் LHSும் RHSும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கினமேட்டிக் செயின் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் நாட் ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ திஸ் ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். LHSும் RHSும் ஈக்குவலாக இருந்தால் அது கினமேட்டிக் செயின் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் LHS வேல்யூ RHS வேல்யூவை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்ம அதை லாக்டு செயின் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, LHS கிரேட்டராக இருக்குது, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் L, லாக்டு செயினில் L ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்குது. ஸோ LHS கிரேட்டராக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய செயின் வந்து லாக்டு செயினாக இருக்கும். ஸோ நம்ம சைக்கிளில் பயன்படுத்தக்கூடிய செயின் வந்து லாக்டு செயின். அந்த செயின் ரொம்ப ரிஜிடாக இருக்கும். அதே மாதிரி அந்த ரிஜிடாக இருக்கக்கூடிய லிங்கை வந்து நம்ம ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்ஸை கூட சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபோட்டோஸில் வெளியில் இருக்கக்கூடிய வெளிப்புற ஃப்ரேம்ஸ் ரொம்ப ரிஜிடாக இருக்கும். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த லாக்டு செயின் தான். ஓகேங்களா? இப்போ தேர்ட் கண்டிஷன் ஒன்று சொல்கிறாங்க, என்னென்னா இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த LHS அண்ட் RHS இஸ் மோர் தென் 0.5.
ஸோ இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 0.5க்கு மேலே இருந்துச்சுன்னா இதை சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் சூப்பர் ஸ்ட்ரக்சர். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இது வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சூப்பர் ஸ்ட்ரக்சரோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் சூப்பர் ஸ்ட்ரக்சர் -1. ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்தை பற்றி நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ், கினமேட்டிக் கன்ஸ்ட்ரெயின்ஸை பற்றி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபோர்த் கண்டிஷன் என்னன்னா, ஸோ சப்போஸ் எல்ஹெச்எஸ் வேல்யூ லெஸ்ஸாக இருந்து ஆர்ஹெச்எஸ் வேல்யூ கிரேட்டராக இருந்தால் அது அன்கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்ஹெச்எஸ் வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்ஹெச்எஸ், எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது கினமேட்டிக் செயின் சொல்லுவாங்க. எல்ஹெச்எஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர்ஹெச்எஸ் அந்த லாக்டு செயின் சொல்லுவாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எல்ஹெச்எஸ் பெருசாக இருக்கும். ஸோ எல்ஹெச்எஸ்ல எல் ஃபர்ஸ்ட் வேர்டு, லாக்டில் எல் ஃபர்ஸ்ட் வேர்டு. ஸோ எல்ஹெச்எஸ் பெருசாக இருந்தால் அது லாக்டு செயின். அதுவே ஆர்ஹெச்எஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து அன்கன்ஸ்ட்ரைன்டு செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 கண்டிஷனும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பற்றி பார்க்கலாம். ஸோ கினமேட்டிக் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது அல்லது கினமேட்டிக் செயின் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ அது வந்து லாக் அண்ட் ஓப்பன் பற்றி பேசியிருப்பாங்க. பட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள் ரெக்வயர்டு டு ஃபிக்ஸ் த மோஷன் ஆர் பொசிஷன் ஆஃப் த மெக்கானிசம். இதை சிம்பிளாக சொல்லணும்னா மூவ்மெண்ட்னு கூட சொல்லலாம். ஸோ நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் மூவ்மெண்ட்டை தான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது நம்பர் ஆஃப் இன்புட் ரெக்வயர்ட் டு கன்ஸ்ட்ரைன் த பாடி. ஸோ ஒரு அன்கன்ஸ்ட்ரைன்டு பாடியை நம்ம கன்ஸ்ட்ரைன் பண்ணுறதுக்காக தேவைப்படக்கூடிய அந்த இன்புட்டை தான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இது ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் டிகிரிஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன். ஸோ சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 3D ஆக்சிஸில் இருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், அப் தென் Z axis. ஓகேங்களா? ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் பாசிபிள் மோஷன் மைனஸ் ரீஸ்ட்ரைன்டு மோஷன். ஸோ மேக்ஸிமம் பாசிபிள் மோஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்பேஸில் ஒரு பொருளோட மேக்ஸிமம் பாசிபிள் மோஷன் வந்து 6. ஓகேங்களா? ஸோ அந்த 6 ஸ்பேசஸில் இந்த 3Dயில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் இசட் ஆக்சிஸ்லையும் ரீஸ்ட்ரைன் ஆயிருக்கு. ஸோ ரீஸ்ட்ரைன் ஆயிருக்குன்னா ஃபிக்ஸ்டு ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஃபிக்ஸ்ட் ஆயிருக்கு, ஒய் ஆக்சிஸில் ஃபிக்ஸ்ட் ஆயிருக்கு, அப் தென் டெப்த்தின் மூலமா இசட் ஆக்சிஸில் ஃபிக்ஸ்ட் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் பாசிபிள் மோஷன் இன் ஸ்பேஸ் வந்து 6. அது கூட அந்த பொருள் எவ்வளோ ஆக்சிஸில் ரிஜிட் ஆயிருக்குன்னா 3 ஆக்சிஸில் ரிஜிட் ஆயிருக்கு. ஸோ 6 - 3 = 3. ஸோ இந்த பொருள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா? ஸோ ரீஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்னன்னா மோஷன் விச் இஸ் அரெஸ்டட். ஓகேங்களா? ஸோ ஒரு பொருளை நம்ம வைக்கிறோம்னா அதில் கண்டிப்பாக எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அது வந்து 3 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ட் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் ஃப்ரீடம் motion possible in space வந்து 6. so 6 - 3 we can get the 3. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸில் நம்ம பார்த்த மாதிரி கினமேட்டிக் செயின்க்கு எப்படி ஒரு கண்டிஷன்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கும் சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஏ ஸ்பேஸ் கண்டிஷன். ஓகேங்களா? ஸ்பேஸ் கண்டிஷன். ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்த மாதிரி ஸ்பேஸ் கண்டிஷனில் மேக்ஸிமம் பாசிபிள் மோஷன் வந்து 6. ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஃபார்முலா 6லேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் F is equal to 6 × L - 1 minus F of P5 minus 4P4 minus 3P3 minus 2P2 minus P1. இதில் L அப்படிங்கிறது என்ன, டோட்டல் லிங்க்ஸை குறிக்குது. L - 1 அப்படிங்கிறது என்னன்னா 1 லிங்க் ஃபிக்ஸ்டு. ஸோ எப்பயுமே நமக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குன்னா, ஸோ இப்போ ஒரு 4 பார் மெக்கானிசம் அஷ்யூம் பண்ணிக்கலாம். 4 பார் மெக்கானிசம் இருக்குன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த பாட்டம் லிங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா L - 1 இஸ் த 1 லிங்க் இஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ 6 × L - 1. ஸோ ஒட்டுமொத்த 6 ஸ்பேஸில் ஒரு லிங்க்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து 6 × L - 1 கண்டிஷன் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் minus of 5 × P5 minus of 4 × P4 minus of 3 × P3. இதில் P5, P4, P3, P2, P1 அப்படிங்கிறது என்னன்னா number of pairs that restrain 5 degrees of freedom. P4 அப்படிங்கிறது number of pairs that restrain 4 degrees of freedom.
P3 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பேர்ஸ் தட் ரீஸ்ட்ரெயின்ஸ் 3 degrees ஆஃப் ஃப்ரீடம். ஸோ P5 அப்படிங்கிறது ஒரு பொருளுடைய பேர்ஸ், அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா 5 degrees ஆஃப் மோஷனை ரீஸ்ட்ரெயின் பண்ணும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா P5 சொல்லுவாங்க. அப்படியே P4க்கு வந்தோன்னா நம்பர் ஆஃப் பேர்ஸ் தட் ரீஸ்ட்ரெயின் 4 degrees ஆஃப் ஃப்ரீடம், அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா P4னு சொல்லுவாங்க. ஸோ P3 அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஸோ ஒரு பொருள் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் இசட் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இது எக்ஸ், இது ஒய், இது இசட். ஸோ இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிரெக்ஷன்ஸில் அந்த பொருளை வந்து ரீஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கு. இது 1, இது 2, இது 3. ஸோ 3 டிரெக்ஷன்ஸில் அந்த பொருளை இந்த பாயிண்ட், இந்த பேர் வந்து ரீஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கு. ஸோ இதை நம்ம P3க்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் த ஸ்பேஸ்க்கான கண்டிஷன் இது தான். இதே மாதிரி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் 2D பாடிக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் 2D பாடி. ஸோ இந்த 2D பாடியை நம்ம பிளேனார் மோஷன் அப்படின்னு கூட நம்ம நேம் பண்ணலாம். ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா தான் மேக்ஸிமம் பாசிபிள் மோஷன் மைனஸ் ரீஸ்ட்ரெயின்ட் மோஷன். ஸோ மேக்ஸிமம் பாசிபிள் மோஷன் மைனஸ் ரீஸ்ட்ரெயின்ட் மோஷன். ஸோ degrees of freedom of a 2D பாடிக்கான ஃபார்முலா F is equal to 3 into L minus 1 minus of 2J minus of H. ஓகேங்களா? ஸோ F is equal to 3 into L minus 1 minus of 2J minus of H. இந்த H அப்படிங்கிறது ஹையர் பேர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ J அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஜாயின்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணும், அல்லது லோயர் பேர்ஸ்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். L அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் லிங்க்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ 2Dக்கு 3 into L minus 1 minus 2J minus H. இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது, அதாவது இந்த ஃபார்முலா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து பேர் என்னன்னா இது குச்பேக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஒன்று குரூப்லர் ஈக்குவேஷன் அண்ட் குச்பேக் ஈக்குவேஷன். ஸோ எப்பயுமே குச்பேக்கும் குரூப்லருக்கும் டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம மினிமைஸ் பண்ணுறதுக்கு அந்த பேரில் நம்ம ஒரு பிட் வைக்கலாம். என்னன்னா குச்பேக்கில் ஹெச் இருக்குது, இந்த குச்பேக் ஈக்குவேஷன்லையும் கடைசியில் ஹெச் இருக்கும். ஸோ குச்பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் இருக்கும். அதுவே குரூப்லரில் இந்த ஹெச்சை வந்து நம்ம 1 அஷ்யூம் பண்ணி சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ குச்பேக் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா கடைசியில் எந்த ஈக்குவேஷனில் ஹெச் இருக்கோ அதுதான் குச்பேக் ஈக்குவேஷன். ஸோ F is equal to 3 into L minus 1 minus of 2J minus of H. ஸோ குச்பேக் ஈக்குவேஷனில் கடைசியில் ஹெச் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட். ஓகேங்களா? ஸோ 2D பிளானார் மோஷனுக்கான ஃபார்முலா இதுதான். எப்பயுமே நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரீவியஸில் பார்த்த மாதிரி கினமேட்டிக் செயினுக்கு ஒரு 4 கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமுக்கும் ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டிகிரிஸ் ஆஃப் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா F is equal to 3 into N minus 1 minus of 2J minus of H minus of FR. FR அப்படிங்கிறது ரிடண்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரல் கண்டிஷனில் இந்த ரிடண்டன்சி நம்ம மேக்ஸிமம் பயன்படுத்த மாட்டோம். F is equal to 3 into N minus 1 minus 2J minus of H இது வரைக்கும் தான் நம்ம மேக்ஸிமம் பயன்படுத்துவோம். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த ரிடண்டன்சி கான்செப்டை எங்கே பயன்படுத்துவோம்னா கேம்ப்ஸில் பயன்படுத்துவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு கேமுக்கு நமக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கேட்குறப்ப ரிடண்டன்சி ஃபார்மில் நம்ம பயன்படுத்தலாம். சப்போஸ் இப்போ எஃப் வேல்யூ நமக்கு 1 அல்லது 0 அல்லது கிரேட்டர் தென் 1 அப்படிங்கிற 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னங்கிறத பார்த்தலாம். சப்போஸ் எஃப் வேல்யூ நமக்கு 0வாக இருந்துச்சுன்னா அதை ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஃப்ரேம் அண்ட் ஸ்ட்ரக்சருக்கான கண்டிஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். கினமேட்டிக் செயினில் எல்ஹெச்எஸ் வேல்யூ கிரேட்டராக இருந்தாலும் நம்ம ஃப்ரேம்னு சொல்லுவோம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 0வாக இருந்தாலும் நம்ம ஃப்ரேம் தான் சொல்லுவோம். அதே எஃப் வேல்யூ 1ஆக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் கினமேட்டிக் மெக்கானிசம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது ஒன்லி 1 டைரக்ஷனில் மட்டும் அது மூவ் ஆகும். ஸோ 1 டைரக்ஷனில் மட்டும் மூவ் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் கினமேட்டிக் மெக்கானிசம். அதுவே F is equal to degrees of freedom more than 1 such as 2, 3, 4, 5, 6 போச்சுன்னா it is called as unconstrained motion. பிகாஸ் நம்ம ஒரு இன்புட் கொடுத்தோன்னா அது 4-5 அவுட்புட் கொடுக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அன்கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன் சொல்லுவாங்க. அப்போ எஃப் வேல்யூ நெகட்டிவில் போச்சுன்னா இட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கலி இன்டிட்டர்மினட் ஆஸ் வெல் சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கலி இன்டிட்டர்மினட் சூப்பர் ஸ்ட்ரக்சர் இந்த பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ த கண்டிஷன் ஃபார் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினட். ஓகேங்களா? டைனமிக்லி கிடையாது, இட்ஸ் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினட்கான டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கும். ஸோ -1 -2. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கினமேட்டிக் செயினா என்ன, அதோடைய ஃபார்முலா, அதோடைய கண்டிஷன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அது கூடவே நம்ம வேறு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா
degrees of freedom ஓகேங்களா. ஸோ degrees of freedom of a 3D body, degrees of freedom என்னன்னு பார்த்துருக்கோம். கூட degrees of freedom of a 3D body, then followed by degrees of freedom of a 2D planar body. அதில் பயன்படுத்தக்கூடிய குச்பேக் ஈக்குவேஷனை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதில் ஒரு பிட்டும் நம்ம வச்சுருக்கோம். என்னென்னா குச்பேக் ஈக்குவேஷனில் கடைசியில் ஹச் வரும். ஸோ அது குச்பேக் ஈக்குவேஷன் கூட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்கான 3 கண்டிஷன். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 0 இருந்தால் நமக்கு என்ன கண்டிஷன், 1 இருந்தால் என்ன கண்டிஷன், கிரேட்டர் தென் 1 இருந்தால் என்ன கண்டிஷன், அதே மாதிரி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் லெஸ் தென் 0 அல்லது நெகட்டிவ்ல இருந்தால் நமக்கு என்ன கண்டிஷனுங்கிறதையும் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம புது டாபிக் பார்க்கலாம். என்னென்னா பைனரி ஜாயின்ஸ் அண்ட் குரூப்லர் ஈக்குவேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஜாயின்ஸ் அப்படிங்கிறதுல பைனரி ஜாயின், டெர்னரி ஜாயின், குவாட்டர்னரி ஜாயிண்ட்னு பிரிப்பாங்க. ஸோ இந்த பைனரி ஜாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு அந்த இடத்துல 2 லிங்க் ஜாயின் ஆகும், அந்த பைனரி ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. அல்லது 2 இருந்துச்சுன்னா பைனரி ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ டெர்னரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 லிங்க் இருக்கும், அதில் 1 லிங்க் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ குவாட்டர்னரினா அதில் 4 லிங்க் இருக்கும். ஸோ 1 லிங்க் வந்து ஃபிக்ஸ்டு. எக்ஸாம்பிள் இந்த லிங்க் வந்து இதில் ஃபிக்ஸ், இதில் வந்து இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நோட்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட் அண்ட் சிம்பிளியாக இருக்கும். நான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையான கான்செப்ட் பண்ண தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நோட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறது ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே போதுமானது. ஓகேங்களா. ஸோ பைனரி ஜாயின்ஸை 3ஆக பிரிச்சிருப்பாங்க. ஈக்குவலன்ட் பைனரி ஜாயின்ஸை 3ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று பைனரி ஜாயின், இன்னொன்று டெர்னரி ஜாயின், கடைசி குவாட்டர்னரி ஜாயின். ஸோ பைனரி ஜாயின்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 2 லிங்க் இருக்கும். டெர்னர்னா 3 லிங்க், அதில் 1 லிங்க் ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா. அப்போ குவாட்டர்னரினா அதில் 4 லிங்க்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா டெர்னரி ஜாயிண்ட்டில் நம்பர் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா. ஏன்னா இதில் வந்து ஒரு லிங்க் ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஸோ மிச்சம் மூவ்மெண்ட் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்லேயும் செகண்ட் லிங்க்லேயும் தான் கிடைக்கும். அப்போ குவாட்டர்னரியில் ஸோ 1 2 3. ஓகேங்களா. இந்த லிங்க் வந்து கம்ப்ளீட்லி ஃபிக்ஸ்டு. ஸோ டெர்னரி ஜாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பைனரி ஜாயிண்ட். அப்போ குவாட்டர்னரி ஜாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் பைனரி ஜாயிண்ட். ஓகேங்களா. இது எம்சிக்யூவில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ டெர்னரி ஜாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு டேஷ் பைனரி ஜாயிண்ட்ஸ்னு கேட்பாங்க. டெர்னரி ஜாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 2 பைனரி ஜாயிண்ட்ஸ் அண்டு குவாட்டர்னரி ஜாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 3 பைனரி ஜாயிண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது குரூப்லர் கிரைட்டீரியன். ஸோ ப்ரீவியஸ்லி நம்ம குச்பேக் ஈக்குவேஷன் பார்த்துட்டோம். அந்த குச்பேக் ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணி நமக்கு குரூப்லர் ஈக்குவேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த குச்பேக் ஈக்குவேஷனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டிருப்பாங்க. ஹையர் பேர் வந்து 0ன்னு போட்டாங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த குரூப்லர் கிரைட்டீரியா. ஸோ இந்த குரூப்லர் கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா 3L இஸ் ஈக்குவல் டு 2P + 4ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதை நான் அங்கே எழுதியிருப்பேன், பட் லைட்டாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருப்பேன் பிகாஸ் இங்கே தேவைப்படுறதுக்காக. அல்லது L இஸ் ஈக்குவல் டு 4 + 2J/3ன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே ஜேனா ஜாயின்ஸு, இங்கே பீனா ஜாயின்ஸ், அதுதான் வந்து வேரியேஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ குரூப்லர் கிரைட்டீரியா ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா F = 3 × n - 1 minus of 2J minus of H. அதில் H வேல்யூ நம்ம 0ன்னு போடணும், F வேல்யூ 1ன்னு போடணும். 3L is equal to 2P + 4 வரும். இது எப்படி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம்னா 1 2 3ல 3 2 4 அப்படிங்கிற கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 2 3 4 நம்ம படிச்சிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 3 4. ஸோ 3L is equal to 2P + 4. ஓகேங்களா. இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் ஃபார் ஏ கன்ஸ்ட்ரைன்டு பாடிக்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ லிங்க் வந்து நம்ம அந்த இடத்துல 2ன்னு போடுறோம். சப்போஸ் நம்ம இந்த இடத்துல நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் லிங்க் வந்து நம்ம 2ன்னு போட்டோம்னா நமக்கு ஜாயிண்ட்டோட வேல்யூ 1ன்னு கிடைக்கும். அதேமாதிரி ஜாயிண்ட்டோட வேல்யூ இந்த இடத்துல நம்ம 2ன்னு போட்டோம்னா நமக்கு வந்து லிங்க் வேல்யூ கிடைக்காது. அதேமாதிரி இந்த இடத்துல ஜாயிண்ட் வேல்யூ நம்ம 3ன்னு போட்டால் நமக்கு லிங்க் வேல்யூ கிடைக்காது. ஸோ பர்ஃபெக்ட் லிங்க் நமக்கு எப்போ கிடைக்கும்னா நமக்கு அந்த இடத்துல 4 லிங்க் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம வந்து இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபைங் த குரூப்லர் கிரைட்டீரியா இஸ் 4. அதை தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ இதை இன்னும் சிம்பிளாக ஞாபகம் வச்சுன்னா 3L is equal to 2P + 4. கடைசியாக 4 இருக்குது. ஸோ குரூப்லர் கிரைட்டீரியாவில் இருக்கக்கூடிய 4 வந்து பார்த்தீங்கன்னா எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா மினிமம் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் ரெக்வயர்டு அதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு கூட நம்ம ரிமூவாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எக்ஸாமில் இந்த MCQ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெக்கானிசம்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்தோம்னா லிங்க்ஸு பேர்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அந்த லிங்க்ஸ் அண்ட் பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிசமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம்.
அந்த மெக்கானிசத்தை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 பார் மெக்கானிசம். ஸோ இந்த 4 பார் மெக்கானிசம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ஸ் இருக்கும். அதேமாரி ஸ்லைடர் மெக்கானிசத்தில் 1 ஸ்லைடர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டபுள் ஸ்லைடர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்லைடர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ 4 பார் மெக்கானிசத்துக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ராக்கர் கிராங்க் ராக்கர்னு சொல்லலாம். ஸோ சிங்கிள் ஸ்லைடருக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்பர் மிஷின். ஸோ டபுள் ஸ்லைடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் ட்ராமல் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 4 பார் மெக்கானிசம் அப்படின்னா என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஷன். இன்வர்ஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தலாம். இன்வர்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இண்டிபெண்ட் ஆஃப் மோஷன் அண்ட் இஸ் அப்சல்யூட் மோஷன் ஆஃப் எ லிங்க் மே சேஞ்ச். ஸோ இந்த பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் ஆர்எஸ் குர்மியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த எம்சிக்யூ. ஸோ அப்சல்யூட் மோஷன் ஆஃப் எ லிங்க் மே சேஞ்ச், இது வந்து முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு லிங்க் அல்லது ஒரு இன்வர்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மோஷன். எந்த பக்கம் வேணால் நமக்கு இன்வர்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி அப்சல்யூட் மோஷன் ஆஃப் எ லிங்க் மே சேஞ்ச். நம்ம ஒரு இன்வர்ஷன் போட்டோம்னா அந்த மெக்கானிசத்தில் இருக்கக்கூடிய லிங்க் உடைய மோஷன்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்வர்ஷன்ஸ் ஆஃப் 4 பார் செயின் பார்த்துடலாம். ஸோ இன்வர்ஷன் ஆஃப் 4 பார் செயின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து கிராங்க் அல்லது டபுள் கிராங்க்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே ஒரு கிராங்க் இருக்கு, இங்கே ஒரு கிராங்க் இருக்கு. ஸோ அதை டபுள் கிராங்க்னு சொல்லுவாங்க. அல்லது இது ஒரு ட்ராக் மெக்கானிசம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ எம்சிக்யூவில் இது முக்கியம். அதுக்கப்புறம் கிராங்க் ராக்கர் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா ராக்கர் டபுள் ராக்கர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ராக்கர் இருக்குது. ஸோ இது டபுள் ராக்கர் மெக்கானிசம்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இன்வர்ஷன் ஆஃப் 4 பார் செயின் என்னன்னா கிராங்க் அல்லது டபுள் கிராங்க் அல்லது ட்ராக் மெக்கானிசம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா கிராங்க் ராக்கர் மெக்கானிசம். தேர்டு கண்டிஷன் என்னன்னா ராக்கர் அல்லது டபுள் ராக்கர் மெக்கானிசம். ஸோ 3 வகையான இன்வர்ஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. அந்த இன்வர்ஷன்ஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னா, அந்த இன்வர்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் வேணும். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது இந்த இன்வர்ஷன் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது இன்னொரு இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்டிஷனை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்ஹோஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராஸ்ஹோஃப் லாவை பேஸ் பண்ணி தான் நமக்கு எந்த ஒரு 4 பார் மெக்கானிசம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கண்டிஷன் எங்கே பயன்படுத்துவாங்கன்னா 4 பார் மெக்கானிசத்தில் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ 4 பார் மெக்கானிசத்தில் இன்வர்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய லா கிராஸ்ஹோஃப் லா. ஸோ இந்த கிராஸ்ஹோஃப் லா என்ன சொல்லுதுன்னா, smallest link plus largest link is always lesser than or equal to p plus q. இதில் p plus q அப்படிங்கிறது adjacent link குறிக்குது. ஸோ எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு லிங்க் வரைகிறேன். ஸோ இதுதான் ஸ்மாலஸ்ட் லிங்க் இருக்கிறதுலையே, இதுதான் லார்ஜஸ்ட் லிங்க். இது ஒன் ஆஃப் த அட்ஜசன்ட் லிங்க், இது ஒன் ஆஃப் தி அட்ஜசன்ட் லிங்க். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ s plus l is lesser than or equal to p plus q, where s is the smallest link, l is the largest link, p and q's are adjacent links. First condition, s plus l is lesser than p plus q. So sum of the smallest link and largest link is less than p plus q இருந்தால் தான் நம்ம கிராஸ்ஹோஃப்ல சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகுச்சுன்னா அதை டபுள் கிராங்க் அல்லது கிராங்க் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ s plus l is less than or equal to p plus qன்னு சொல்கிறாங்க. இந்த லிங்க்கில் s அப்படிங்கிற ஸ்மாலஸ்ட் லிங்க் ஃபிக்ஸ்டாக இருந்தால் அதை டபுள் கிராங்க்னு சொல்லுவாங்க. அதுவே s உடைய அட்ஜசன்ட் லிங்க் ஃபிக்ஸ்டாக இருந்தால் அதை கிராங்க் ராக்கர்னு சொல்லுவாங்க. சப்போஸ் s உடைய ஆப்போசிட் லிங்க் ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா அதை டபுள் ராக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, s plus l is lesser than p plus q இருந்தால் தான் இந்த லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணால் இந்த 3 ஃபிக்ஸிங் கண்டிஷன் வச்சு பிரிப்பாங்க. ஸோ இங்கே நான் டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு லிங்க் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இது ஸ்மாலஸ்ட் லிங்க், இது லார்ஜஸ்ட் லிங்க், இது ஒரு அட்ஜசன்ட் லிங்க், இது ஒரு அட்ஜசன்ட் லிங்க். ஓகேங்களா? சப்போஸ் இந்த ஸ்மாலஸ்ட் லிங்க்கை நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய லிங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய இன்வர்ஷன்ஸ் தான் டபுள் கிராங்க் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஸ்மால் கார் அப்படிங்கிற வேர்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஸ்மால் கார். ஓகேங்களா? ஸோ ஸ்மாலஸ்ட் லிங்கை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நமக்கு டபுள் கிராங்க் மெக்கானிசம் கிடைக்கும். அதுவே எஸ் உடைய அட்ஜசன்ட், ஸோ எஸ்ஸுக்கு அட்ஜசன்ட் பி, ஸோ
ஸோ திரும்ப நான் அந்த லிங்க் வரைகிறேன் இந்த இடத்துல. ஸோ தட் சேம் லிங்க் வேறு இந்த இடத்துல எஸ், this is largest, this is the adjacent. ஸோ இந்த adjacent லிங்க்கை வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் தான் crank rocker mechanism. ஸோ crank rocker mechanism. ஸோ தேர்ட் கண்டிஷன் ஆப்போசிட் டு தட் ஆஃப் எஸ். ஆப்போசிட் டு தட் ஆஃப் எஸ் எது இருக்குன்னா எல் இருக்குது. ஸோ லார்ஜஸ்ட் லிங்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பெரிய this is the smallest link, this is the largest link. So opposite to the smallest is largest link. So larger link ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நமக்கு ராக்கர், டபுள் ராக்கர் கிடைக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ராக் அப்படிங்கிறது பெருசாக இருக்குது. ஸோ பெரிய லிங்கை ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு டபுள் ராக்கர் கிடைக்கும். காருங்கிறது சின்னதாக இருக்குது. ஸோ ஸ்மாலஸ்ட் லிங்கை ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு டபுள் கிராங்க் கிடைக்கும். அதுவே ரெண்டுக்குமே இல்லாமல் இடைப்பட்ட ஏதாச்சும் லிங்கை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ரெண்டுமே கலந்து நமக்கு கிராங்க் ராக்கர் கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வேர்டிங் சென்டென்ஸில் நம்ம இந்த 3 மெக்கானிசம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சின்ன காரை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்மாலஸ்ட் லிங்கை ஃபிக்ஸ் பண்ணால் ஸ்மால் கார், ஸோ டபுள் கிராங்க். அது லார்ஜஸ்ட் லிங்கை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா லார்ஜஸ்ட் லிங்க், ராக் வந்து லார்ஜாக இருக்கும். ஸோ லார்ஜஸ்ட் லிங்கை ஃபிக்ஸ் பண்ணால் டபுள் ராக்கர். ஸோ ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நமக்கு ரெண்டும் கலந்து கிராங்க் ராக்கர் அப்படிங்கிறது கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகேங்களா? சப்போஸ் நமக்கு S + L வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் P + Q இருந்தால் அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஸோ S + L கிரேட்டர் தென் P + Q இருந்தால் அது வந்து கிராஸ்ஹாஃப் லாவை வயலேட் பண்ணுது. ஏன்னா கிராஸ்ஹாஃப் லா வந்து என்ன சொல்லுதுன்னா S + L இஸ் லெஸர் தென் P + Q சொல்கிறாங்க. சப்போஸ் S + L கிரேட்டராக இருந்தால் அது கிராஸ்ஹாஃப் லா வயலேட் பண்ணுது. ஸோ அதை வந்து டபுள் ராக்கர் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த விக்கெட் டேக்கிங் கொஷின். ஸோ விக்கெட் டேக்கிங் கொஷின் ஒன்றும் இல்லை, எல்லோரும் தப்பு பண்ணக்கூடிய கேள்வி. மேக்ஸிமம் ஒரு 60% 70% தப்பு பண்ணக்கூடிய கேள்வி. ஸோ a condition that violates the Grashof law is double rocker mechanism. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன, சப்போஸ் S + L ஈக்குவல் டு P + Q இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிடலாம். So this is the condition here where S + L is equal to P + Q. So S + L is equal to P + Q இருந்தால் அது Grashof law satisfy பண்ணுது. ஏன்னா Grashof law என்ன சொல்லுதுன்னா S + L is less than or equal to. ஸோ லெஸராகவும் இருக்கலாம் அல்லது ஈக்குவலாகவும் இருக்கலாம், பட் ஆனால் கிரேட்டராக மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி S + L is equal to P + Q இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் எல்லோகிராம். இது எங்கே பயன்படுத்துவாங்கன்னா காருடைய சேசிஸில் பயன்படுத்துவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த MCQ. ஸோ கார் சேசிஸில் பயன்படுத்தக்கூடியது தான் பேரலோகிராம். இதை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிராங்க் மெக்கானிசம் கிடைக்கும். ஸோ S + L சம் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் லிங்க் is equal to sum of the smallest link plus largest link is equal to P + Q. So S ஆப்போசிட்டில் இருக்குது, L ஆப்போசிட்டாக நமக்கு பேரலோகிராம் கிடைக்கும். அல்லது லார்ஜர் அட்ஜசென்ட்டில் இருந்து S அட்ஜசென்ட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு டெல்டாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க, டெல்டாய்டுன்னு சொல்லுவாங்க. அல்லது இதை கைட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பட்டம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் Grashof law மெக்கானிசம் தான். ஸோ L அட்ஜசென்ட்டாக இருக்கும், S அட்ஜசென்ட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் அதை வந்து பார்த்தீங்கன்னா டெல்டாய்டு மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஷார்ட்டஸ்ட் லிங்கை ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு டபுள் கிராங்க் கிடைக்கும். ஸோ சிம்பிளாக சொன்ன மாதிரி தான், எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஷார்ட்டஸ்ட் லிங்கை ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு வண்டிக்கு ஞாபகம் வர வேண்டியது சின்ன கார். ஸோ சின்ன கார்னால் என்னது, கார் கிராங்க் மெக்கானிசம். அதுவே லார்ஜஸ்ட் லிங்கை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ராக் ரொம்ப லார்ஜ். ஸோ லார்ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா டபுள் ராக்கர் மெக்கானிசம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இதை வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சிங்கிள் ஸ்லைடரோட இன்வர்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ சிங்கிள் ஸ்லைடர் இதில் என்னென்ன பார்ட் இருக்குன்னா, கீழே இருக்கக்கூடிய லிங்கை நம்ம சிலிண்ட்ரிக்கல் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேலே இருக்கக்கூடியது கிராங்க், லார்ஜராக இருக்கக்கூடிய கனெக்டிங் ராட், இன்னும் ஒரு ஸ்லைடர் சொல்லுவோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய சிலிண்டர் லிங்கை ஃபிக்ஸ் பண்ண நமக்கு ஒரு மெக்கானிசம் கிடைக்கும், கிராங்கை ஃபிக்ஸ் பண்ண ஒரு மெக்கானிசம் கிடைக்கும். அதே மாதிரி கனெக்டிங் ராடை ஃபிக்ஸ் பண்ண நமக்கு டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் கிடைக்கும். கடைசியாக ஸ்லைடரை மிக்ஸ் பண்ணால் நமக்கு இன்னொரு மெக்கானிசம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு சிலிண்ட்ரிக்கல் லிங்கை பார்த்துடலாம். ஸோ சிலிண்ட்ரிக்கல் லிங்க்னா இட்ஸ் பேஸ்மெண்ட் லிங்க். ஸோ சிலிண்ட்ரிக்கல் லிங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ண என்ன கிடைக்கும்னா, சிலிண்ட்ரிக்கல் லிங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா கம்ப்ரஸர் கிடைக்கும், பம்ப் கிடைக்கும், அல்லது ஐசி இன்ஜின். இது 2 காம்போனன்ட் கிடைக்கும். எப்படின்னா நம்ம சிலிண்ட்ரிக்கல் லிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இன்புட் வந்து
கிராங்கில் கொடுக்குது, ஸ்லைடரில் அவுட்புட் வாங்கினா நமக்கு அப்போ கம்ப்ரஸர் கிடைக்கும். ஸோ இந்த கம்ப்ரஸருக்கான ஒரு ஷார்ட் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கம்ப்ரஸர் அல்லது நம்ம வந்து பம்புன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பம்பு கூட நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அது கம்ப்ரஸர் மாதிரி ஒர்க் ஆகும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வந்து ஸ்லைடரில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்லைடரில் வந்து நம்ம இன்புட் கொடுத்து அவுட்புட் வந்து நம்ம கிராங்கில் எடுக்கிறோம். ஸோ கிராங்கில் எடுத்தால் நமக்கு கிடைக்கக்கூடியது ஐசி இன்ஜின். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்லைடருங்கிறது இந்த இடத்துல பிஸ்டனை குறிக்குது. ஸோ பிஸ்டன் மூலிமா கனெக்டிங் ராடுக்கு பவர் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ பிஸ்டனில் பவர் கொடுத்து கனெக்டிங் ராடு போனால் அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஐசி இன்ஜின். ஓகேங்களா? ஸோ இப்போ சிலிண்டர்கள் லிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய இன்வர்ஷன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது கிராங்கை ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய இன்வர்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ கிராங்குங்கிறது தான் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் லிங்க். ஸோ அந்த ஸ்மாலஸ்ட் லிங்கை நமக்கு ஃபிக்ஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியது ரோட்டரி ஐசி இன்ஜின், விட்வர்த் குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் அல்லது சேப்பர் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. ஸோ சேப்பர் மெக்கானிசம் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா லேபில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது சேப்பர் மெக்கானிசத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த கிராங்க் வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுனால இந்த ஸ்லைடர் மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மோஷன் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நமக்கு கிராங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனா ஃப்ரண்ட் அண்ட் பேக் மோஷன் கிடைக்கிறதுனால இதை வந்து ஷேப்பர் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த ஸ்லைடர் வந்து என்ன பண்ணணும்னா கீழே ஒரு காம்பவுண்ட் வச்சுருப்பாங்க. அந்த காம்பவுண்ட் மேலே போய் உராசி அந்த காம்பவுண்டில் கூட இர்ரெகுலர் ஷேப்ஸை ஷேப்பிங் பண்ணும். ஸோ கிராங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ண நமக்கு கிடைக்கக்கூடியது குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் அல்லது ஷேப்பர் மெக்கானிசம். ஓகேங்களா? அப் தென் கனெக்டிங் ராடை ஃபிக்ஸ் பண்ண நம்ம என்ன கிடைக்கணும், தட் இஸ் ஸ்லாட்டட் லீவர் ஆசிலேட்டரி சிலிண்டர். ஸோ கனெக்டிங் ராட் இஸ் அ லார்ஜஸ்ட் லிங்க் ஆஃப் த சிங்கிள் ஸ்லைடர் மெக்கானிசம். ஸோ சிங்கிள் ஸ்லைடர் மெக்கானிசம் இருக்கிறது லார்ஜஸ்ட் வந்து கனெக்டிங் ராட். அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு ஸ்லாட்டட் லீவரும் ஆசிலேட்டரி சிலிண்டரும் கிடைக்கும். ஸோ அப் நெக்ஸ்ட் ஸ்லாட்டட் லீவர் மெக்கானிசம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி அடிஷ்னல் பாயிண்ட் தான். ஸோ இந்த இன்வர்ஷன்ஸில் மொத்தம் 3 இன்வர்ஷன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ கடைசியாக ஹேண்ட் பம்ப் இன்வர்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா த ஸ்லைடர் இஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ ஸ்லைடர் ஃபிக்ஸ் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்வர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பம்ப் ஆர் புல் இன்ஜின் ஆர் பெண்டுலம் பம்ப். ஓகேங்களா? ஸோ பம்ப்னு வந்தால் அது மேக்ஸிமம் ஸ்லைடரை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்லைடரை ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடியது ஹேண்ட் பம்ப், புல் இன்ஜின் ஆர் பெண்டுலம் பம்ப். ஸோ இப்போ நம்ம ஸ்லாட்டர் லிவர் பார்த்தோம்னா, ஸோ ஸ்லாட்டர் லிவர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ QRR. ஸோ குயிக் ரிட்டர்ன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா பை ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. வேறு பீட்டா இஸ் கிரேட்டர் தென் ஆல்ஃபா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராங்க் வந்து மூவபுளாக இருக்கும். ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 360 மைனஸ் ஆல்ஃபா டிவைட் பை ஆல்ஃபா. ஸோ இது வந்து நான் ஏன் எழுதியிருக்கேன், உங்களுக்கு ஷார்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு எழுதியிருக்கேன். ஸோ இந்த கான்செப்ட் வரப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்லாட்டர் லிவர்னா என்ன, அது கண்டிஷன் மட்டும் என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்லாட்டர் லிவர் கண்டிஷனில் நமக்கு பீட்டா வேல்யூ கிரேட்டர் தென் ஆல்ஃபாவாக இருக்கும். ஸோ QRR குயிக் ரிட்டர்ன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 360 மைனஸ் ஆல்ஃபா டிவைட் பை ஆல்ஃபா அல்லது பீட்டா பை ஆல்ஃபான்னு கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டபுள் ஸ்லைடர் மெக்கானிசம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபோர் பார் மெக்கானிசம், சிங்கிள் ஸ்லைடர் மெக்கானிசம் பார்த்துட்டோம். இப்போ டபுள் ஸ்லைடர் மெக்கானிசம்னா என்ன, அதோட இன்வர்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ டபுள் ஸ்லைடர் மெக்கானிசத்தில் மொத்தம் 4 லிங்க் இருக்கும். 2 டர்னிங் பேர், 2 ஸ்லைடிங் பேர். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க், செகண்ட் லிங்க், தேர்ட் லிங்க், ஃபோர்த் லிங்க், 4 லிங்க் இருக்கும். அதே மாதிரி 2 ஸ்லைடர்ஸ் இருக்கும். இந்த 2 ஸ்லைடர்ஸும் இருக்கிறதுனால தான் இதை டபுள் ஸ்லைடர் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 ஸ்லைடரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு லிங்கை கனெக்டிங் ராட்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லைடர் வந்து ஸ்லைடர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டபுள் ஸ்லைடர் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும்னா எலிப்டிக்கல் ஷேப் கிடைக்கும். ஸோ வாட் இஸ் த ஷேப் we are obtaining during the double slider mechanism? It is purely elliptical. ஸோ கண்ணை மூடிட்டு எலிப்டிக்கல் நம்ம வந்து போடலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஸ்லாட்டட் பிளேட் ஃபிக்ஸ்டு மெக்கானிசம். இது வந்து எலிப்டிக்கல் ட்ராமல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா x² by AP² plus y² by BP² is equal to 1. ஸோ AP is a semi major axis, BP is a semi minor axis. ஸோ நான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கேன். முக்கியமான கான்செப்ட் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இது வந்து கொஞ்சம் முக்கியம்தான், பட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ எலக்ட்ரிக்கல் ட்ராப்பிலுக்கான ஃபார்முலா வந்து x² by AP² plus y² by BP² is equal to 1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எனி ஸ்லைடர் ஃபிக்ஸ்டு, இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்காட்ச் மெக்கானிசம். இது வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸில் பார்க்கலாம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படிங்கிறது ஒரு பெண்டுலத்தோடைய ஃபுல் மோஷனை வந்து நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்லுவோம். ஸோ ஸ்காட்ச் மெக்கானிசம் இஸ் கிவன் பை ஃபிக்ஸிங் எனி ஸ்லைடர் அண்ட் டபுள் கிராங்க் மெக்கானிசம். ஸோ அப்போ கனெக்டிங் ராடை ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, கனெக்டிங் ராடை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு ஓல்ட்ஹாம் கப்ளிங் கிடைக்கும். யூஸ்டு டு கனெக்ட் தி லேட்டரல் மிஸ்அலைன்மெண்ட். ஸோ ஓல்ட்ஹாம் கப்ளிங்கோடைய அப்ளிகேஷன் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் இருக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சப்ஜெக்ட்டில் கூடிய கான்செப்ட் இன்னொரு சப்ஜெக்ட்டில் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ ஓல்ட்ஹாம் கப்ளிங்கிறது டிசைன் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ்லேயும் வரும், ஃப்ளூயிட்ஸ்லையும் வரும். ஸோ டிசைன் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸில் ஓல்ட்ஹாம் கப்ளிங் வந்து எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா லேட்டரல் மிஸ்அலைன்மெண்ட்டை
பண்ணுறதுக்காக. சப்போஸ் 2 ஷாஃப்ட் இருக்குது. ஸோ 2 ஷாஃப்ட்டுக்கு நடுவில் நமக்கு வந்து ஒரு சின்ன மிஸ்அலைன்மெண்ட் இருக்குன்னா அதுக்கு நடுவில் வந்து ஒரு கப்ளிங் வச்சு நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஓல்ஹாம் மிக்ஸ் கப்ளிங். ஸோ அந்த மாதிரி ஒரு கப்ளிங் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்டிங் ராடை ஃபிக்ஸ் பண்ணுறது மூலயமா கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டபுள் ஸ்டார்டர் மெக்கானிக்ஸுடைய மெயின் பாயிண்ட்ஸ், அதாவது இன்வர்ஷன்ஸ். ஸோ டபுள் ஸ்டார்டர் மெக்கானிக்ஸத்தை நமக்கு 3 பார்ட் இருக்குது. ஒன்று ஸ்லைடர் 1, ஸ்லைடர் 2, கனெக்டிங் ராட். ஸோ கனெக்டிங் ராடை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஒரு கப்ளிங் கிடைக்கும். அந்த கப்ளிங் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ஹாம் கப்ளிங். அப்போ ஸ்லைடரை ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்காட்ச் ஆக் மெக்கானிசம். ஸோ ஸ்லைடரும் எஸ்ஸில் இருக்குது, ஸ்காட்ச் ஆக் மெக்கானிசம் எஸ்ஸில் இருக்குது, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எஸ்ஸில் இருக்குது, சைனும் எல்ல இருக்குது. அது என்ன சொல்ல வருதுன்னா ஸ்லைடரை ஃபிக்ஸ் பண்ணால் ஸ்காட்ச் ஆக் மெக்கானிசம் கிடைக்கும். இட் இஸ் லைக் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா சைன் வேல்யூவை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஷேப்ஸ் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண என்ன கிடைக்கும்னா, வெளியில் இருக்கக்கூடிய ஷேப்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு எலிப்டிக்கல் ஷேப் கிடைக்கும். ஸோ வாட் இஸ் த ஷேப் ஆஃப் அ டபுள் ஸ்டார்டர் மெக்கானிசம்? இட் இஸ் எலிப்டிக்கல் ஷேப். ஸோ அப் நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் ஆங்கிள். ஸோ டிரான்ஸ்மிஷன் ஆங்கிள் அப்படிங்கிறது ஒரு பேசிக் கான்செப்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மேக்ஸிமம் ஆங்கிள் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், அதாவது எந்த ஆங்கிளில் நமக்கு மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆங்கிள் பிட்வீன் த ஆஃப் அவுட்புட் அண்ட் கப்ளர் லிங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் குர்மியில் இருக்க தியரி ஆஃப் மிஷன்ஸில் ஒரு புக் பேக் கொஷின். ஸோ த ஆங்கிள் பிட்வீன் அவுட்புட் லிங்க் அண்ட் கப்ளர் லிங்க் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்மிஷன் ஆங்கிள். ஸோ இங்கே வந்து நம்ம இன்புட் கொடுக்குறோம், இங்கே வந்து அவுட்புட் கொடுக்குறோம். ஸோ ஆங்கிள் பிட்வீன் ஆஃப் இது வந்து அவுட்புட்டு. ஸோ நடுவில் இருக்கக்கூடியது கப்ளர் லிங்க். கப்ளர் தான் இருக்கிறது ஸ்மாலஸ்ட் லிங்க்கு. ஸோ ஸ்மாலர் லிங்க்கு அவுட்புட்டுக்கும் கப்ளருக்கும் நடுவில் நடக்கக்கூடியது தான் டிரான்ஸ்மிஷன் ஆங்கிள் சொல்லுவாங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி இருக்கிறப்ப நமக்கு டிரான்ஸ்மிஷன் ஆங்கிள் வந்து ஃபோர்ஸ் வந்து மினிமமாக இருக்கும். அதே 180 டிகிரி இருக்கிறப்ப நமக்கு டிரான்ஸ்மிஷன் வந்து மேக்ஸிமம் நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்சி எக்ஸாம்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஆர்எஸ் குர்மி எம்சிக்யூவில் இருக்குது, ஆர்எஸ் குர்மி தியரி ஆஃப் மிஷன்ஸ்லையும் இருக்குது. ஸோ த மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் ஆங்கிள் இஸ் அக்ராஸ் அட் 180 டிகிரி. ஸோ மினிமம் டிரான்ஸ்மிஷன் ஆங்கிள் அக்ராஸ் அட் 0 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அப் நெக்ஸ்ட் இஸ் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, நம்ம எவ்வளோ இன்புட் கொடுக்குறோம், எவ்வளோ அவுட்புட் கிடைக்குது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். இது வந்து எஃப் அவுட்புட் பை எஃப் இன்புட்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஃபோர்ஸ் அவுட்புட் பை ஃபோர்ஸ் இன்புட். சப்போஸ் நம்ம 2 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து 4 நியூட்டன் ஃபோர்ஸ் எடுக்கிறோம், அது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். எப்பயுமே மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 1 இருக்கும். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மேல் என்னன்னா M ஃபார் மெக்கானிக்கல், A ஃபார் அட்வான்டேஜ், L ஃபார் லோடு, E ஃபார் எஃபோர்ட். ஸோ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை எஃபோர்ட்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கான ஷார்ட்கட் தான் இது. ஸோ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை எஃபோர்ட் அல்லது மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அவுட்புட் பை ஃபோர்ஸ் இன்புட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ efficiency of a mechanism is equal to efficiency of mechanical advantage into L by V output by V input. Vங்கிறது velocity. ஸோ நம்ம இந்த செகண்ட் ஃபார்மில் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், டேரெக்டாக தேர்ட் ஃபார்முக்கு போயிடலாம். ஏன்னா இந்த செகண்ட் ஃபார்முலோடைய கன்க்ளூஷன் தேர்ட் ஃபார்முலா. ஸோ efficiency of mechanism is equal to mechanical advantage efficiency into T output by T input. ஓகேங்களா? ஸோ torque output by torque input into efficiency of mechanical advantage தான் நமக்கு efficiency of a mechanism. ஸோ மெக்கானிக்கல் அட்வான்டேஜில் இந்த 3 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than 1, மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் equal to load by effort. ஸோ up next is mechanical advantage is equal to force out by force input. ஸோ next toggle mechanism. ஸோ டாகல் மெக்கானிசத்தில் முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஸோ டாகல் மெக்கானிசத்தில் நமக்கு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இன்ஃபினிட்டியாக கிடைக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்த மாதிரி மெக்கானிக்கல் அட்வான்டேஜோட வேல்யூ கிரேட்டர் than 1. ஸோ இதில் டாகல் மெக்கானிசத்தில் மெக்கானிக்கல் அட்வான்டேஜோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் than இன்ஃபினிட்டி. ஏன்னா ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு லிங்க் இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறப்ப நம்ம இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகிறப்ப நமக்கு இந்த இடத்துல நம்ம இன்புட் கொடுக்குறோம். இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் கொடுக்கணும். ஸோ 180 டிகிரியில் கொடுக்குறப்ப நமக்கு டிரான்ஸ்மிஷன் ஆங்கிள் 180 டிகிரியில் இருக்கிறப்ப நமக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகிறப்ப அந்த லிங்க் வந்து ஃபிக்ஸ்டு கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் தான் டாகல் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல லிங்க்கும் ஃபிக்ஸ்டு, பட் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸும் மேக்ஸிமம் கொடுக்குறோம். அப்படி கொடுக்குறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மெக்கானிக்கல் அட்வான்டேஜுக்கான ஃபார்முலா என்னென்னா ஃபோர்ஸ் அவுட்புட் பை ஃபோர்ஸ் இன்புட். ஸோ ஃபோர்ஸ் அவுட்புட் டாகல் மெக்கானிசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா கிடைக்குது. 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஃபோர்ஸ் இன்புட் வந்து 0வாக இருக்குது. ஸோ அப்போ வந்து 1/0 இட் இஸ் இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? ஸோ அதை நான் இங்கே எழுதியிருப்பேன். ஸோ அப் நெக்ஸ்ட் இஸ் சாப்டர் 2. இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் பற்றி பேசலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன சாப்டர் 1 என்னென்ன பார்த்துருக்கோன்னா லிங்க்ஸ், பேர்ஸ், அதுக்கப்புறம்
ஸ்லைடிங் பேர், லோயர் பேர், ஹையர் பேர்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் constrained motion, degrees of freedom, followed by 4-bar mechanism and its inversion, single stator mechanism and its inversion, double stator mechanism and its inversion. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சாப்டர் 2 போகலாம். ஸோ சாப்டர் 2ல் நம்ம வந்து இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் அப்படிங்கிறது என்னன்னா the point in space about which the whole link assumed to be purely rotational. ஸோ எந்த ஒரு பகுதியில் நமக்கு வந்து ஒரு பாடி பியூர் ரொட்டேஷன் கொடுக்குது இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார்முலா வந்து ஒமேகா ஈக்குவல் டு வி பை ஆர்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா ஆங்குலர் வெலாசிட்டி ஈக்குவல் டு வி பை ஆர். இந்த ஆரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டரை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் தட் ஆஃப் சர்க்குலர் மோஷன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டருக்கான பேசிக் ஃபார்முலா n இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் ஆஃப் 1 டிவைடட் பை 2. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் இப்போ ஒரு சப்போஸ் ஒரு 4 லிங்க் இருக்குன்னா அந்த நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் தான் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4 லிங்க் இருக்குன்னா அது இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா n இன்ட்டு n மைனஸ் ஆஃப் டிவைடட் பை 2. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 4 லிங்க்னா 4. ஸோ 4 மைனஸ் ஆஃப் 3 பை 2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 6 கிடைக்கும். ஸோ ஒரு 4-bar மெக்கானிசம் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ சப்போஸ் நமக்கு வந்து ஒரு 10 லிங்க் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் என்ன கிடைக்கும் நீங்கள் அஷ்யூம் பண்ணுங்கள். அதை கால்குலேட் பண்ணி கமெண்ட்டில் பண்ணுங்கள். அப் நெக்ஸ்ட் இஸ் பேசிக்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு பேசிக்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் வந்து டர்னிங் பேர், பியூர்லி ரோலிங் பேர், ஸ்லைடிங் பேர், ஆன் கர்வேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இது கண்டிஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் வந்து டர்னிங் பேரில் நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் எங்கே ஆக்ட் ஆகும், ரோலிங் பேரில் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் எங்கே ஆக்ட் ஆகும், ஸ்லைடிங் பேரில் எங்கே ஆக்ட் ஆகும், கர்வ்டு சர்ஃபேஸில் எங்கே ஆக்ட் ஆகும். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா முக்கியமான பாயிண்ட்ஸாக இருக்கும். டர்னிங் பேரில் ஆன் தட் ஆஃப் ஹிஞ்சில் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ டர்னிங் பேரில் நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் அக்கர் தட் ஆஃப் ஹிஞ்ச். அதுவே பியூர் ரோலிங் இது வந்து அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ பியூர் ரோலிங்னா இட் இஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் ஆக்ட் ஆகும். இது வந்து இஎஸ்சி கொஸ்டின், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் கேட்ட முக்கியமான கேள்வி. ஸோ ஆஃப் தென் ஃப்ளாட் சர்ஃபேஸில் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் எங்கே ஆக்ட் ஆகும்னு கேட்பாங்க. ஃப்ளாட் சர்ஃபேஸில் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் வந்து இன்ஃபினிட்டியில் ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபினிட்டியாக போய்கிட்டே இருக்கும். அதேமாதிரி ஒரு கர்வ்டு சர்ஃபேஸில் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் எங்கே ஆக்ட் ஆகும்னா அட் த கர்வேச்சர் பாயிண்ட். ஸோ அந்த கர்வேச்சரில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் ஆக்ட் ஆகும். அந்த கர்வேச்சரில் கூட ஒரு பாயிண்ட்டில் ஆக்ட் ஆகும். ஸோ அது வந்து கர்வேச்சர் பாயிண்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டர்னிங் பேர்னா அட் த பாயிண்ட் ஆஃப் ஹிஞ்ச், ரோலிங் பேர்னா அட் த இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர். அதுவே அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ்னா இன்ஃபினிட்டி, அந்த கர்வ்டு சர்ஃபேஸ்னா அட் தி கர்வேச்சர் பாயிண்ட். ஸோ சிக்கு சி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப் நெக்ஸ்ட் இஸ் கெனடி தியரி. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் சென்டரை பற்றி பேசக்கூடிய முக்கியமான தியரி என்னன்னா கெனடி தியரி. ஸோ கெனடி தியரியில் நமக்கு எந்த மாதிரி லைன் கிடைக்கும்னு கேட்பாங்க. ஸோ கெனடி தியரியில் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ த ரிலேட்டிவ் மோஷன், ஸோ நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்கிட்டோ வந்து இருக்குது. ஸோ த ரிலேட்டிவ் மோஷன் among the 3 link, then the instantaneous center of 3 link will be straight line. ஸோ கெனடி தியரியத்தில் நமக்கு 3 லிங்கை வச்சு பேசியிருப்பாங்க. 3 லிங்க் இதோடைய இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் வச்சு பேசியிருப்பாங்க. அப்படி பேசுகிற நமக்கு கிடைக்கக்கூடிய லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெக்கானிசம். ஸோ இந்த 3 பாயிண்ட் போதும். கெனடி தியரி வந்து இன்ஸ்டன்டேனியஸ் சென்டரை பற்றி பேசுது. இன்ஸ்டன்டேனியஸ் சென்டரை பற்றி பேசுகிற நமக்கு கிடைக்கக்கூடிய லைன் ஸ்ட்ரெயிட் லைன் மெக்கானிசம். அப் நெக்ஸ்ட் இஸ் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி வந்து இதெல்லாம் டெரிவேஷன்ஸ். ஸோ இந்த டெரிவேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர் அல்லது வி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஆர். அந்த ஆர் இருக்கிற இடத்துல நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் சென்டருக்கான வேல்யூஸ் போட்டிருக்கோம். அவ்வளோதான். இது வந்து கால்குலேஷன் வழியாக வரும். பட் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும், ஒமேகா இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். அந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம். ஆருக்கு பதிலாக இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர்ஸ் வேல்யூஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி மெத்தட். ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி மெத்தட். ஸோ in relative velocity here the rotation is given. Here it is இந்த லிங்க் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் வந்து நமக்கு இந்த டைரக்ஷனில் நமக்கு ரொட்டேட் ஆகுது. கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகிறப்ப நமக்கு அக்கறை ஆகக்கூடிய வெலாசிட்டி கேட்குறாங்க. ஸோ வெலாசிட்டி v is equal to ஒமேகா எல். ஸோ நார்மலாக பார்த்த மாதிரி தான் ஒமேகா இஸ் equal to v by r ஃபார்முலா, the சேம் ஃபார்முலா. இந்த இடத்துல v கேட்குறதுனா v is equal to ஒமேகா இன்ட்டு ஆர். ஆருக்கு பதிலாக நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் இருந்தால் ஐஇ போடுவோம். ரிலேட்டிவ் வெலாசிட்டியாக இருந்தால் எல். எல்லுன்னு என்னன்னா ஒட்டுமொத்த லென்த் ஆஃப் த லிங்க். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஸ்டின். ஸோ டிஆர்பியில் இந்த ஃபார்முலா வச்சு ஒரு சம்மை நமக்கு சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடிங். ஸ்லைடிங்னா என்னன்னா வெலாசிட்டி பேரலல் டு த பிளிங். இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ ஸ்லைடிங்னா என்னன்னா ஸோ ஒரு பொருளுடைய மோஷன் பேரலல் டு த பிளிங்க் இருந்தால் ஸ்லைடிங் மோஷன் சொல்லுவாங்க. அப்புறம் ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன், ரேடியல் ஆக்சலரேஷன் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஸோ டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷனில் ஏ ஆஃப் டின்னு மென்ஷன் பண்ணுறோம். ரேடியல் ஆக்சலரேஷன் ஏ ஆஃப் ஆர் அப்படிங்க மென்ஷன் பண்ணுறோம். ஏ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா, ஏ ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியதான் டோட்டல் ஆக்சலரேஷன். ஸோ டோட்டல் ஆக்சலரேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப்
AR square plus AT square. ஸோ ஏடினா ஆர் ஆல்ஃபா, ஏஆர்னா ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர். அதுக்கடுத்து பார்க்க போகிறது கொரோலிசிஸ் காம்பனண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நின்று சொல்லித்தரேன். ஸோ கொரோலிசிஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கொரோலிசிஸ் காம்பவுண்ட் என்னன்னா ஏசிஆர் இஸ்குவல் டு 2V ஒமேகா. ஓகேங்களா? இதில் விங்கிறது என்னன்னா அந்த லிங்க்குடைய லீனியர் வெலாசிட்டி குறிக்குது. ஒமேகாங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ஸ்லைடு தான் நான் லீனியர் வெலாசிட்டின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் மோஷன் மூவ் ஆகும். ஸோ அதை வந்து நான் ஸ்லைடிங் மோஷன் ஸ்லைடிங் வெலாசிட்டின்னு சொல்லிக்கலாம், அல்லது லீனியர் வெலாசிட்டின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஏசிஆர் இஸ் ஈக்குவல் டு 2V ஒமேகா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொரோலிசிஸ் காம்பனண்ட்கான ஆக்சலரேஷன். ஸோ ஒரு லிங்க் when it consists both radial acceleration and linear acceleration, it comes under Coriolis component. So direction of Coriolis component. So the direction of Coriolis component engineering service examiner ஓட கேட்டிருக்காங்க. அதாவது அந்த ஸ்லைடருடைய வெலாசிட்டியும் அதே மாதிரி அந்த லிங்கோடைய ஆங்குலர் வெலாசிட்டியும் வச்சு நம்ம Coriolis component direction கேட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்லைடர் மூவ்ஸ் in the top left hand side and the velocity moves it off upside. I'm sorry. The omega values we can set it off same as the direction of Coriolis component. So simple சொல்லணும்னா velocity upwardல இருக்கிறப்ப நமக்கு angular velocityயும் Coriolis component same directionல இருக்கும். velocity downwardல இருக்கிறப்ப omega angular velocity Coriolis component oppositeல இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு டேபிளர் காலம் நான் இங்கே போட்டிருக்கேன். ஏன்னா velocity upwardல இருக்கிறப்ப omega value counter clockwise இருந்துச்சுன்னா Coriolis component direction counter clockwise தான். சப்போஸ் வெலாசிட்டி டவுன்வர்டில் இருந்து the same omega value counter clockwise இருந்துச்சுன்னா நமக்கு angular velocity counter clockwise இருந்துச்சுன்னா Coriolis component direction clockwise. ஸோ அதே மாதிரி the same velocity value upwardல இருந்து நமக்கு omega value clockwise இருந்துச்சுன்னா Coriolis component direction clockwise. the same velocity downwardல இருந்து omega value clockwise இருந்துச்சுன்னா so Coriolis component direction counter clockwise direction. ஓகேங்களா? ஸோ அப் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாப்டர் 3. ஸோ சாப்டர் 1ங்கிறது பேசிக்ஸு, சாப்டர் 2ங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர், சாப்டர் 3ங்கிறது கியர் டிரைவ்ஸை பற்றி பேசுது. ஸோ கியர் டிரைவில் என்ன முக்கியமான விஷயங்கள் என்ன, கியர் டிரைவர் வந்து எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா ஸோ கியர் டிரைவ் இஸ் யூஸ்டு ஃபார் பவர் டிரான்ஸ்மிஷன் மெஷின்ஸ். ஸோ அப்படின்னா பவர் டிரான்ஸ்மிஷன்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பவரை நம்ம இன்னும் ஒரு லிங்க்குக்கு ஷேர் பண்ணணும்னா நடுவில் நம்ம கியர் மெக்கானிசத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம கியர்ஸ் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கியராக நம்ம என்ன பிரிச்சிருக்காங்கன்னா ஸ்பர் கியர்னு பிரிச்சிருக்காங்க. ஸ்பர் கியர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோர் நாய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், லெஸ் பவர் அண்ட் சடன்லி என்கேஜ்மெண்ட் அல்லது சடன் பிரேக்ஸை கொடுக்கும். ஸோ ஸ்பர் கியர் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸ்பர் கியர் வந்து பார்த்தீங்கன்னா மோர் நாய்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அடுத்து ஹெலிகல் கியர்னு பிரிச்சிருப்பாங்க. ஸ்பர் கியரோட ஸ்மால் மாடிஃபிகேஷன். ஸோ ஸ்பர் கியரோடைய டூத் ஆங்கிளை மாடிஃபை பண்ணி தான் நமக்கு ஹெலிகல் கியர் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஹெலிகல் கியர் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் நாய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், அதே மாதிரி மோர் பவர் டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ வென் கம்பேர் டு ஸ்பர் கியர், ஹெலிகல் கியர் டிரான்ஸ்மிட்ஸ் மோர் பவர். ஓகேங்களா? அண்ட் கிராஜுவல் என்கேஜ்மெண்ட். ஸோ இதோட ஆங்கிள் வந்து இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால கிராஜுவல் என்க்ளைண்ட் ஆகும், என்கேஜ் ஆகும். ஸோ தென் when the axis in the shaft or inclined or intersect, inclined and intersect. ஸோ ரெண்டு லிங்க் நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது, அதே மாதிரி இன்க்ளைண்ட் ஆகாது. இன்டர்செக்ட்னா என்னன்னா ஸோ ரெண்டு லிங்க் வந்து நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது, இதுதான் இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நமக்கு ஸ்ட்ரைட் பவல், ஹெலிக்கல் பவர், ஸ்பைரல் பவல் 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதில் ஸ்ட்ரைட் பவல் வந்து பார்த்தீங்கன்னா the teeth are straight and coincident with the axis of straight. அது ஹெலிக்கல்னால் teeth are straight and inclined. ஸோ ஹெலிக்கல் கியர் பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அது ஹெலிக்கல் பவல் கியர்னு சொல்லுவாங்க. அது ஸ்பர் கியர் பயன்படுத்தியிருந்தாங்கன்னா that is called as ஸ்பர் straight bubble gear. அது ஸ்பைரல் கியர் அப்படிங்கிறதுனா டீத் ஆர் இன்க்ளைண்ட் அட் தி சர்ஃபேஸ். ஸோ டீத் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா இது ஸ்ட்ரைட் பபல், டீத் இன்க்ளைண்ட் ஆன் த ஹெலிக்கல், அதே டீத் இன்க்ளைண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சர்ஃபேஸ் விச் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்மிட் த பவர் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஸ்பைரல் கியர். ஓகேங்களா? ஸோ அப் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மீட்டர் கியர். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன்னா டான்சர் 2020 கேட்டிருந்தாங்க. ஸோ மீட்டர் கியர் அப்படிங்கிறது என்னன்னா ஈக்குவல் பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய கியர் எதுனா இஸ் மீட்டர் கியர். ஸோ ஈக்குவல் பவர் டிரான்ஸ்மிஷன் we are going to use a meter gears. So in both the bevel gears are similar and axes are intersecting at 90 டிகிரியில் இருந்துச்சுன்னா நமக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா it is called as a meter gear and it's equal power transmission. அதாவது ஒரு கியரில் நம்ம 40 RPM கொடுத்தா அடுத்த கியர்லேயும் நமக்கு 40 RPM தான் கிடைக்கும். ஸோ both pinion and gear rotates in a same RPM and same power. It is called as a meter gear.
ஸோ அப் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த ஷாஃப்ட் ஆர் நெய்தர் பேரலல் நாட் இன்டர்செக்டிங். ஸோ அந்த ஷாஃப்ட் வந்து பேரலாகவும் இல்லை, அதே மாதிரி இன்டர்செக்டிங்காகவும் இல்லை. அந்த மாதிரி டைமில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கியர் தான் ஹைபாய்டு கான்டாக்ட் கியர் அல்லது ஸ்கியூ லைன் கண்டிஷன். ஸோ ஸ்கியூ கியர் அண்ட் ஹைபாய்டு கியர்ஸ்னு சொல்கிறாங்க. ஹைபாய்டு அப்படிங்கிறது இட் இஸ் அ நான் இன்டர்செக்டிங் நான் பேரல், பேரலாகவும் இல்லை இன்டர்செக்டிவாகவும் இல்லை. அந்த கண்டிஷன் நம்ம ஹைபாய்டு கியர் பயன்படுத்துறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் MCQ கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் கியரிங். இப்போ வரைக்கும் நான் டைப்ஸ் ஆஃப் கியர்ஸ் பார்த்துட்டேன். இப்போ டைப்ஸ் ஆஃப் கியரிங்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ டைப்ஸ் ஆஃப் கியரிங் வந்து ரெண்டு வகை பிரிப்பாங்க. ஒன்று வந்து இன்டர்னல் கியரிங், எக்ஸ்டர்னல் கியரிங். எக்ஸ்டர்னல் கியரிங்னா டூத் வந்து வெளியில் இருக்கும். அதுவே இன்டர்னல் கியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியருடைய டூத் வந்து இன்சைடில் இருக்கும். அப் தென் கியர் டெர்மினாலஜி. ஸோ கியர் டெர்மினாலஜியில் பிச் சர்க்கிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிச் சர்க்கிள் இஸ் த இமேஜினரி சர்க்கிள். ஸோ அந்த பிச் சர்க்கிளை பொறுத்து தான் நமக்கு கியர் சைஸ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு சர்க்குலர் பிச், சர்க்குலர் பிச்சுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பை இன்டூ எம். ஸோ பை இன்டூ எம் அல்லது பை டி/டி வந்து பார்த்தீங்கன்னா எம், பிகாஸ் மாடியூலுக்கான ஃபார்முலா டி/டி. ஸோ அப்போ பை இன்டூ டி/டியை பை இன்டூ எம்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதுமாதிரி மாடியூலுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எம் இஸ் ஈக்குவல் டு டி/டி. ஸோ இந்த மூணு கண்டிஷன் ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிச் சர்க்கிள் விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இமேஜினரி சர்க்கிள். அப்பதான் சர்க்குலர் பிச், சர்க்குலர் பிச்சுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பை இன்டூ எம், மாடியூலுக்கு எம் இஸ் ஈக்குவல் டு டி/டி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டயமீட்டரல் பிச். டயமீட்டரல் பிச் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா டி/டின்னு சொல்லுவாங்க. ஸோ டயமீட்டரல் பிச் நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா டயமீட்டரல் பிச் இஸ் ஈக்குவல் டு 1/மாடியூல்னு கூட சொல்லுவாங்க. 1/மாடியூல். ஸோ 1/மாடியூல் இஸ் ஈக்குவல் டு டயமீட்டரல் பிச் அப்படின்னு கூட நமக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ மாடியூல் பிச் சர்க்கிள், சர்க்குலர் பிச், மாடியூல், டயமீட்டர் பிச். இது ரொம்ப முக்கியமான 4 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி த ப்ராடக்ட் ஆஃப் தி பிச் சர்க்கிள் டயமீட்டர் அந்த டயமீட்டர் பிச்சுக்கான கண்டிஷன் வந்து பார்த்தோன்னா இஸ் ஈக்குவல் டு பை. ஸோ என்னன்னா P/C ஃபார்முலா பை இன்டூ டி/டி. அப்போ பிச் சர்க்கிள் டயமீட்டருக்கு நமக்கு டி/டி ஃபார்முலா. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா டி கேன்சல், டி கேன்சல், மிச்சம் இருக்கிறது பை. ஓகேங்களா? இது வந்து ஒன் ஆஃப் ஃபேமஸ் RK ஜெயின், RS குருமி ரெண்டுத்திலையும் இருக்கக்கூடிய முக்கியமான MCQ. ஸோ PC இன்டூ PDI இஸ் ஈக்குவல் டு பை. ஸோ அப் நெக்ஸ்ட் law of gearing. So gearing la types of gears, types of gearing, important points on terminology of gearing, then law of gearing. So law of gearing அப்படிங்கிறது என்னன்னா the line of action always passes through the fixed point, that is joining centers of the gear, which is called as pitch point. So இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு கியர் இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு கியர் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் நமக்கு எது வழியாக பாஸ் பண்ணணும்னா ஸோ பிச் பாயிண்ட் வழியாக நமக்கு பாஸ் ஆகணும். ஓகேங்களா? PITCH பிச் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆச்சுன்னா அதுதான் பர்ஃபெக்ட் லா ஆஃப் கியரிங்னு சொல்லுவாங்க. ஸோ பிச் பாயிண்ட் வழியாக நமக்கு ரெண்டு கியரும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட், அது பிச் பாயிண்டில் மீட் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் லா ஆஃப் கியரிங். ஸோ அப் நெக்ஸ்ட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் ஸ்லைடிங். ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஸ்லைடிங் வந்து பார்த்தீங்கன்னா ω1 + ω2 இன்டூ கியூப்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் V = ω × R. ஸோ இந்த ஆரோடைய லென்த்து தான் கியூபின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு லிங்க் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கியூவில் ஆரம்பித்து பியில் முடியுது. ஸோ இதோடைய லென்த்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ன்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம் அல்லது கியூபின்னு கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So V is equal to ω into QP. So ω1 is the angular velocity of the pinion, ω2 is the gear, QP is the distance between the point of contact and the pitch point. So இப்போ ரெண்டு கியர் இருக்கு. ஸோ இது வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகவே போட்டுப்போம். ஏன்னா பினியன் வந்து சின்னதாக இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து பினியன், இது வந்து கியர். ஸோ ரெண்டுத்துக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ω1 இஸ் ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் பினியன். ω1ங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் ஸ்மாலர் கியர், ω2ங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் த கிரேட்டர் கியர். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா QP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் ஸ்லைடிங் ஆஃப் கியரிங் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ வெலாசிட்டி ஆஃப் கியரிங்கான ஃபார்முலா V = ω into QP. ஸோ ω = ω1 + ω2. ω1ங்கிறது angular velocity of pinion, ω2ங்கிறது angular velocity of gears.
தென் கான்ஜுகேட் ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ இது கான்ஜுகேட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் த ப்ரொஃபைல் ஃபாலோஸ் law of gearing. So it is involute profile and cycloidal profile, straight line and circular. என்னன்னா கான்ஜுகேட் ப்ரொஃபைல்னா என்னன்னா மொத்தம் 3 வகையான ப்ரொஃபைல் இருக்குது ஒரு கியரிங்கில். ஒன்று இன்வொல்யூட் ப்ரொஃபைல், இன்னொன்று சைக்ளாய்டல் ப்ரொஃபைல், இன்னொன்று கான்ஜுகேட் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ இன்வொல்யூட் ப்ரொஃபைல், சைக்ளாய்டல் அண்ட் கான்ஜுகேட் ப்ரொஃபைல். ஸோ இன்வொல்யூட் ப்ரொஃபைலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் கியர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பிகாஸ் இன்வொல்யூட் கியரில் தான் நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் அக்கர் ஆகும். சைக்ளாய்டல் நமக்கு சர்க்குலர் மோஷன் அக்கர் ஆகும். அந்த இடத்துல நம்ம 2 கியர்ஸும் இன்டர்ஃபரன்ஸ் அக்கர் ஆகாது. இன்டர்ஃபரன்ஸ் அக்கர் ஆகாததுனால நமக்கு பவர் டிரான்ஸ்மிஷன் நடக்காது. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளாய்டல் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் த ப்ரொஃபைல் ஃபாலோஸ் லா ஆஃப் கியரிங். ஸோ தென் அனாலிசிஸ் ஆஃப் இன்வொல்யூட் கியர்ஸ். ஸோ இன்வொல்யூட் கியரை ஒரு முக்கியமான பாயிண்ட், அதாவது அந்த இன்வொல்யூட் கியர் நம்ம பயன்படுத்திக்கிட்டு சிம்பிள்ஸ். பீனா பிச் சர்க்கிள் ரேடியஸ், ஸ்மால் ஆர்னா பிச் சர்க்கிள் ரேடியஸ், greater R na pitch circle radius, small r na pitch circle radius of pinion, greater R na addendum of the gear, small r na addendum of the pinion, psi is the pressure angle. So pressure angle அப்படிங்கிறதுனா 2 கியர் மீட் பண்ணுறப்ப நமக்கு பிச் சர்க்கிள் பாயிண்ட்டில் மேக்ஸிமம் ப்ரெஷர் கிடைக்கக்கூடிய பாயிண்ட் தான் ப்ரெஷர் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஏற்கனவே. அடுத்தது கான்ஸ்டன்ட் ஃபார் இன்வொல்யூட் கியர்ஸ். So these are the basic formulas. So path of contact of 2 gears கான formula RA square minus R square cos square psi minus of R sin theta. ஸோ இதுக்கான ஆர்னா என்ன, ஆர்ஏனா என்ன, சைனா என்னங்கிறத இங்கே ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுக்கடுத்தது பாத் ஆஃப் ஃப்ரிசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் RA square minus R square cos square psi minus R sin theta. So it's for a gradual for a final review, so final revision, these formulas must be very very important. ஸோ பாத் ஆஃப் கான்டாக்ட் இஸ் ஈக்குவல் டு பாத் ஆஃப் அப்ரோச், பாத் ஆஃப் ரிச்சஸ். பாத் ஆஃப் அப்ரோச் அப்படிங்கிறது என்னன்னா 2 கியரும் மீட் ஆகிறது தான் பாத் ஆஃப் அப்ரோச்னு சொல்லுவாங்க. பாத் ஆஃப் ரிச்சஸ்னா 2 கியரும் ரிமூவ் ஆகிறது பாத் ஆஃப் ரிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மீட் ஆகிறதும் பிரிகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா பாத் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறதுனா பாத் ஆஃப் கான்டாக்ட் பை காஸ் சை. ஸோ கியரில் நம்ம பயன்படுத்துகிற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் சை, இது ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி கான்டாக்ட் ரேஷியோ என்னன்னா, ஸோ ஒரு கியருக்கு இன்னொரு கியருக்கு நமக்கு கான்டாக்ட் ரேஷியோக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா arc of contact divided by circular pitch. ஸோ மினிமம் கான்டாக்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 இருக்கணும். 1 இருந்தால் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கியரிங்கை நம்ம கொடுக்கும். ஸோ அதுக்கடுத்து இன்டர்ஃபரன்ஸ் என்னென்னா, 2 கியர் நமக்கு மேட் ஆகிறப்ப சில சமயங்கள் நமக்கு இன்டர்ஃபரன்ஸ்னால நமக்கு டிஃபெக்ட் ஆக்கர் ஆகும். இன்டர்ஃபரன்ஸ்னால் 2 கியர்ஸ் நமக்கு 2 கியர் நம்ம மோதுனா தான் பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அப்படி மோதுற இன்டர்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வொல்ட் கியரில் தான் அக்கர் ஆகும். ஏன்னா அதோட ப்ரொஃபைல் அந்த மாதிரி இருக்கும். பட் சைக்ளாய்டல் கியரில் அந்த ப்ரொஃபைல் வந்து இருக்காது. ஸோ இதை நம்ம ப்ரீவியஸ் பாயிண்டில் பார்த்துருப்போம். ஸோ சைக்ளாய்டல் ப்ரொஃபைல் நம்ம சர்க்குலர் டயக்ராம் கிடைக்கும். இன்வொல்யூட் ப்ரொஃபைல் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் கிடைக்கிறதுனால 2 கியரும் என்ன ஆகும்னா இன்டர்ஃபர் ஆகி நமக்கு மோஷன் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். பட் இதே இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாச்சுன்னா அதுவே ஒரு டிஃபெக்ட். அந்த டிஃபெக்டை குறைக்கிறதுக்கு தான் when the addendum radius of the gear is greater than distance between the point of center of rotation of the burst circle. ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் அக்கர் ஆகும். அதாவது அடண்டம்னா என்னன்னா அந்த கியருடைய மேல் பகுதி. ஸோ அடண்டம் ஆஃப் த கியர் இஸ் கிரேட்டர் தென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் அண்ட் பேஸ் சர்க்கிள். அப் தென் அண்டர் கட்டிங் என்னன்னு பார்த்தலாம். ஸோ சாரி, இதுதான் அண்டர் கட்டிங். ஸோ அண்டர் கட்டிங் இஸ் ஏ டிஃபெக்ட். அண்டர் கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் அக்கர் ஆகும். ஸோ அண்டர் கட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கியருடைய அடண்டம் பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு கியர் இருக்கு, இது வந்து அதோட டீத். இது ஸ்மால் கியர், இது பினியன். ஓகேங்களா? ஸோ அந்த கியருடைய அந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அப்பர் டீத்தை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா அடண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அடண்டம் பெருசாக இருக்கிறதுனால பினியனில் இருக்கக்கூடிய டீத்தில் போய் என்ன ஆகும்னா இந்த அடண்டம் அதிக உராய்வுகளை கொடுக்கும். அப்போ வந்து நமக்கு அண்டர் கட்டிங் அக்கர் ஆகும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மெத்தட்ஸ் டு அவாய்ட் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இன்டர்ஃபரன்ஸ்னா அது ஒரு டிஃபெக்ட். அந்த டிஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான இதனால அக்கர் ஆகுது. அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா ஜென்ரேட்டிங் ப்ராசஸ். ஸோ கியர் ஜென்ரேட்டிங் மெத்தட்ஸ் ஆஃப் அவாய்டிங் இன்டர்ஃபரன்ஸ்னால் நம்ம கியரை ஜென்ரேட் பண்ணுறப்பே இன்டர்ஃபரன்ஸ் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி ஜாமெட்ரி கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா இன்க்ரீசிங் தி ப்ரெஷர் ஆங்கிள், டிக்ரீசிங் தி பேஸ் சர்க்கிள். ஸோ ப்ரெஷர் ஆங்கிள் நம்ம ஏற்கனவே பார்த்துரும். ஸோ பிச் பாயிண்ட்டில் நமக்கு எந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ அந்த ப்ரெஷர் பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த ப்ரெஷர் ஆங்கிள் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பேஸ் சர்க்கிளை நம்ம குறைக்கலாம்.
அதுக்கடுத்து இன்க்ரீஸிங் நம்பர் ஆஃப் டீத். ஸோ நம்பர் ஆஃப் டீத் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா நம்மளால் இன்டர்ஃபரன்ஸை குறைக்க முடியும். ஏன்னா நம்பர் ஆஃப் டீத்ஸ் நம்ம குறைக்கிறப்ப அடண்டம் வேல்யூ குறையும். ஸோ அடண்டம் வேல்யூ குறையிறப்ப நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் குறையும். ஏன்னா அடண்டம் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால இன்டர்ஃபரன்ஸ் வந்து அக்கறாகிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கடுத்து ஸ்டஃப் டூத்திங். ஸ்டஃப் டூத்திங்னா என்னன்னா டீத்தோடைய சைஸை குறைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் டூத்திங். அதுக்கடுத்து கியர் ரேஷியோ. கியர் ரேஷியோனா என்ன? ஸோ கியர் ரேஷியோ G is equal to capital D by small t is equal to capital R by small r which is equal to omega of pinion by omega of gear which is always greater than or equal to 1. ஸோ கியர் ரேஷியோங்கிறதுனா angular velocity of pinion by angular velocity of gear அல்லது number of teeth of gear by number of teeth of pinion. ஸோ minimum number of teeth to avoid interference. ஸோ interference என்னன்னு பார்த்துட்டோம், அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ minimum number of teeth required for interference. T minimum என்னன்னா minimum number of teeth in pinion, capital T minimum என்னன்னா number of teeth in gears. So small t ல 2ap divided by square root of 1 plus g into g plus 2 sin square psi minus 1. அதுவே capital gears வந்து 2ag divided by 1 plus 1 by g into 1 by g plus 2 of sin square psi minus 1. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து for a full depth the addendum is same always சேஃப் கியர் இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது ஃபுல் டெப்த்தில் நம்ம அடண்டம் வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா அந்த கியர் வந்து சேஃப் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி மினிமம் நம்பர் ஆஃப் டீத் ஆன் ரேக் அண்ட் பீனியன். ரேக் அண்ட் பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா டி மினிமம் இஸ் ஈக்குவல் டு 2AR டிவைடட் பை sin square psi. ஸோ ஃபார்முலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ கான்செப்ட் நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ சேஞ்சிங் த சென்டர் டிஸ்டன்ஸ் வில் நாட் அஃபெக்ட் angular velocity in the inverted profile. It may change the pitch. It may change the pitch point. Cycloidal profile is equal to epicycloid, hypocycloid. இது என்ன சொல்றாங்கன்னா changing the center distance will not affect the angular velocity. ஸோ ஒரு கியருடைய சென்டர் டிஸ்டன்ஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பினியன் இருக்குது, இங்கே ஒரு கியர் இருக்குது. ஸோ ரெண்டுக்குள்ள இந்த சென்டர் டிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ சென்டர் டிஸ்டன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா ஒமேகா வேல்யூவில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. அதே மாதிரி இட் மே சேஞ்ச் த பிச் பாயிண்ட். நம்ம டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா பிச் பாயிண்ட் தான் நமக்கு வந்து வேரி ஆகும் அப்படிங்கிற செகண்ட் பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்தோம். அட்வான்டேஜ்னா என்னன்னா சைக்ளோடர் ப்ரொஃபைலோட அட்வான்டேஜ் என்னன்னா சைக்ளோடர் ப்ரொஃபைல் நமக்கு சர்க்குலர் ப்ரொஃபைல் கிடைக்கும். ஸோ சர்க்குலர் ப்ரொஃபைல் கிடைக்கிறப்ப இன்டர்ஃபரன்ஸ் வந்து ஆப்சன்ஸாக இருக்கும். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சன்ட். த ஃப்ளாங்க்ஸ் ஆர் வைட் அண்ட் ஸ்ட்ராங் லீனியர் வியர் விச் இட் மீன்ஸ் மோர் லைஃப். கியர்ஸ்க்கு வந்து மோர் லைஃப் கிடைக்கக்கூடிய சைக்ளோடர் ப்ரொஃபைல் தான். பட் மேக்ஸிமம் நம்ம பயன்படுத்தக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் ப்ரொஃபைல் தான் பயன்படுத்தணும் because of cutting operations. So more cost per tooth and overall cost also more அல்லது same. So the pressure angle changes. So pressure angle அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிப்பீட்டடாக ஒருத்தர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் திருப்ப. ஸோ இங்கே ஒரு கியர் இருக்குது, இங்கே ஒரு பினியன் இருக்குது. ஸோ ஒரு ஒக்கில் ஒட்டணும். ஸோ ரெண்டுமே ஏதாவது ஒரு டீத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபர் ஆகும். ஸோ அந்த இன்டர்ஃபர் ஆகக்கூடியப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு பிச் சர்க்கிள் கிடைக்கும். அந்த பிச் சர்க்கிள் நமக்கு எங்கே ப்ரெஷர் வந்து மேக்ஸிமமாக இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆங்கிள்னு கூட சொல்லுவாங்க, அல்லது இப்போ ப்ரெஷர் பாயிண்ட் அப்படி கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட்டுக்கான ஆங்கிள் ப்ரெஷர் ஆங்கிள் சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் ஆங்கிள் வந்து ஸ்டார்டிங்கில் மேக்ஸிமமாக இருக்கும், அதுக்கப்புறம் 0 ஆகிடும், திரும்ப மேக்ஸிமமாக இருக்கும். அதாவது ஒரு என் வேல்யூவில் இருக்கும். ஸோ ப்ரெஷர் ஆங்கிளோட சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம், மினிமம் அண்ட் மேக்ஸிமம். ஸோ அதுக்கடுத்தது கியர் ட்ரெயின்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம கியர்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறமேட்டுக்கும் அதோடைய டெர்மினாலஜி, அப்புறம் இன்டர்ஃபரன்ஸ், அதோடைய அவாய்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ் பார்த்துட்டோம். அப்புறம் சைக்ளோடர் ப்ரொஃபைல், இன்வெர்ட் ப்ரொஃபைல். இப்போ கியர் ட்ரெயின்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கியர் ட்ரெயின் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ மோர் நம்பர் ஆஃப் கியர், ஸோ மோர் தேன் ஒன் கியர். ஸோ இங்கே ஒரு கியர், இங்கே ஒரு கியர், இங்கே ஒரு கியர், இங்கே ஒரு கியர், இங்கே ஒரு கியர். இதை வந்து கியர் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோர் நம்பர் ஆஃப் கியர்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து கியர் ட்ரெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கியர் ட்ரெயின்ஸ்க்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு ஆஃப் த கியர் ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஆஃப் த மெயின் டிரைவர் டிவைட் ஒமேகா ஆஃப் மெயின் ட்ரிவன். ஓகேங்களா? ஸோ டிரைவர் பை ட்ரிவன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரேஷியோக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஸ்பீட் ரேஷியோ ஃபார்முலா கம்ப்ளீட்லி இன்வர்ஸ் ஆச்சுன்னா அதுதான் ட்ரெயின் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெயின் வேல்யூ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒமேகா வேல்யூ. ஸோ ஒமேகா வேல்யூ என்ன ஸ்பீட் ரேஷியோ அல்லது ஒமேகா வேல்யூ, ஒமேகா ஸ்பீட் ரேஷியோ, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஸோ ஒமேகா ஸ்பீட் ரேஷியோ என்னன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ஒமேகா ஸ்கூல் 2.60 அதபடி ஒமேகா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஸ் டு அந்த கண்டிஷனில் ஒமேகாவும் ஸ்பீட் ரேஷியோ சேம்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்பீட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஆஃப் மெயின் டிரைவர் பை மெயின் ட்ரிவன். அதேமாதிரி ட்ரெயின் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 பை ஸ்பீட் ரேஷியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கியர் வந்து டிரைவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிவன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே ஒரு
இப்படி ஒரு கியர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நம்ம பவர் இன்புட் கொடுக்குறோம், இங்கே பவர் அவுட்புட் கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர், இது லாஸ்ட் கியர். ஸோ ஃபர்ஸ்ட் கியர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்னு சொல்கிறோம், லாஸ்ட் கியர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிவன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப் நெக்ஸ்ட் இஸ் ஸோ ஸ்பீட் ரேஷியோ பற்றி பார்த்தோன்னா அடுத்து சிம்பிள் கியர் ட்ரெயின். சிம்பிள் கியர் ட்ரெயினாக 1 ஷாஃப்ட் இருக்கும், 1 கியர் மட்டும் இருக்கும். ஸோ இதை நான் ட்ராயிங் போட்டுறேன். ஸோ சிம்பிள் ஷாஃப்ட்னா ஒரு ஷாஃப்ட்டு, ஒரு கியர், அப்புறம் இங்கே ஒரு ஷாஃப்ட்டு, இங்கே ஒரு கியர், இந்த மாதிரி இருந்தால் அதை பார்த்தீங்கன்னா சிம்பிள் கியர் ட்ரெயின் சொல்லுவாங்க. சப்போஸ் ஒரே ஷாஃப்ட்டில் நமக்கு 2-3 இருந்துச்சுன்னா அதை வந்து காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் சொல்லுவாங்க. ஸோ காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் சொல்லுவாங்க. ஸோ கியர் ட்ரெயினோட டேரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சேம் டேரக்ஷன் கிடைக்கும், ஈவன் வந்து ஆப்போசிட் டேரக்ஷன் கிடைக்கும். ஸோ என்ன சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே ஒரு கியர் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேரக்ஷனில் சுற்றுது. ஸோ இதுக்குள்ள இன்னொரு கியரை மேட்டிங் பண்ணுறாங்க, மேட்டிங் பண்ணுறப்ப அது இந்த டேரக்ஷனில் கொடுக்கும் சுத்தம். ஸோ இது வந்து இன்புட், இது அவுட்புட். ஸோ 2 கியர் இருக்குது, 2ங்கிறது ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் கியர்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஆப்போசிட் டேரக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும். சப்போஸ் நம்ம இன்னொரு கியர் ஆட் பண்ணுறோம், அப்போ இந்த 3வது கியர் இந்த டேரக்ஷனில் சுற்றும். ஸோ இன்புட் அவுட்புட் நமக்கு எந்த டேரக்ஷன் இருக்குது, சேம் டேரக்ஷனில் இருக்குது. ஸோ 3ங்கிறது ஆட் நம்பர். ஸோ ஃபார் ஆட் நம்பர்ஸ் த கியர் கிவ்ஸ் சேம் டேரக்ஷன், ஃபார் ஈவன் நம்பர் த கியர் கிவ்ஸ் ஆப்போசிட் டேரக்ஷன். ஸோ அப்போ தென் ஐடியல் கியர் என்னென்னு பார்த்தலாம். ஸோ ஐடியல் கியர் என்னென்னா நோ எஃபெக்ட் இன் ஸ்பீட் ரேஷியோ. அதாவது ஒரு கியர்ஸ் இருக்குது, 2 பெரிய கியர் இருக்குது, அதுக்கு ஒரு சின்ன கியர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஐடியல் கியர் எதுக்காகனா அந்த டேரக்ஷன் நமக்கு ஃபேவரான டேரக்ஷன் கிடைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது ஐடியல் கியர்னு சொல்லுவாங்க. அப்புறம் காம்பவுண்ட் கியர், மோர் தென் 1 கியர் இன் 1 ஷாஃப்ட். அப்போ ரிவர்ட்டட் கியர் வந்து பார்த்தீங்கன்னா கோஆக்சியலாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபேமஸான கொஷின். ஸோ இங்கே வந்து ஒரு ஷாஃப்ட் இருக்குது, ஸோ இங்கே ஒரு கியர், இங்கே ஒரு கியர், அதுக்கப்புறம் இங்கே ஒரு கியர், இங்கே ஒரு கியர். ஓகேங்களா? இந்த ஷாஃப்ட் 3மே எப்படி இருக்குன்னா சேம் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ கோஆக்சியில் இருக்கக்கூடிய கியர் ட்ரெயின் தான் ரிவர்ட்டட் கியர் ட்ரெயின் சொல்லுவாங்க. இது எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா வாட்சஸில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுக்கடுத்தது எபிசைக்ளிக் கியர் ட்ரெயின்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ஸோ எபிசைக்ளிக் கியர் ட்ரெயின், if you exist for 1 gear rotates with respect to another gear where degrees of freedom of epicyclic gear train is true. So epicyclic gear train எங்க பயன்படுத்துவாங்கன்னா it is used in differential of automobiles. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எபிசைக்ளிக் கியர் ட்ரெயின் பயன்படுத்துவாங்க. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ எபிசைக்ளிக் கியர் ட்ரெயினை பற்றி நம்ம இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே போதும். MCQ, ஸோ நார்மல் MCQக்கு இந்த பாயிண்ட்ஸே போதுமானது. ஸோ எபிசைக்ளிக் கியர் எங்கே பயன்படுத்தணும், டிஃபரன்ஷியல் ஆட்டோமொபைல்ஸில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 2. ஸோ இப்போ அடுத்தது சாப்டர் 4. சாப்டர் 4 எதை பற்றி டீல் பண்ணுதுன்னா டீல்ஸ் வித் தட் ஆஃப் கவர்னன்ஸை பற்றி டீல் பண்ணுது. ஸோ கவர்னன்ஸ் பற்றி நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஸ்பீட் கண்ட்ரோலிங் டிவைஸ்க்காக பயன்படுத்துகிறோம். சப்போஸ் நம்ம வந்து வேக தடை கருவின்னு கூட சொல்லுவாங்க இதை. ஸோ கவர்னன்ஸ் எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு வெஹிக்கிளுடைய ஸ்பீடை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் கவர்னர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கவர்னரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அட்டாச் பண்ணியிருப்பாங்கன்னா வால்ஸ், இதுதான் ஸ்டாப்பர். இந்த ஸ்டாப்பர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கவர்னரில் பயன்படுத்தக்கூடிய கியர் வந்து மீட்டர் கியர். ஸோ இன்புட் ஷாஃப்ட்லேருந்து நமக்கு இங்கே பவர் வரும். ஸோ இந்த பவர் வந்து என்ன இன்ஜின்லேருந்து வரும். இந்த பவர் டேரெக்டாக இந்த கவர்னருடைய ஷாஃப்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது மீட்டர் கியர் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அங்கேருந்து நமக்கு ஸ்டாப்பர் இருக்கும். இந்த ஸ்டாப்பருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லீவ் அண்ட் அப்பர் ஆர்ம், இது வந்து லோயர் ஆர்ம், இது அப்பர் ஆர்ம், இது வந்து பால்ஸ். ஸோ இந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆக இந்த ஸ்லீவ் என்ன ஆகணும், மேலே போகும். ஸோ இந்த ஸ்லீவ் மேலே போக இந்த பால்ஸும் மேலே போகும். ஸோ பால்ஸும் ஸ்லீவ்ஸும் மேலே போக இந்த ஸ்லீவோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த ஃபியூவல் வால் அல்லது த்ராட்டல் வால் வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் மூவ்மெண்ட் த ஃபியூவல் சப்ளை வில் சேஞ்ச் அண்ட் ஹென்ஸ் த ஸ்பீட் வில் சேஞ்ச். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கவர்னர். ஸோ இந்த கவர்னர் வந்து ஓப்பன் டைப் கவர்னர் அண்ட் க்ளோஸ் டைப் கவர்னர் 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஓப்பன் டைப்னா என்னென்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓப்பன், வேறு க்ளோஸ்டு டைப்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி என்க்ளோஸ்டாக இருக்கும். அதுக்கடுத்து வாட் கவர்னர் அப்படிங்கிறது n² = 895/h. ஹச் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நம்ம கவர்னருக்கு ஒரு மெயின் பாயிண்ட்ஸ் பயத்தலாம். ஸோ வாட் கவர்னருக்கான ஃபார்முலா n² = 895/h. சம்டைம்ஸ் கேட்பாங்க வாட் கவர்னருடைய ஹச்சுக்கும் என்னுக்கும் என்ன ரிலேஷன் கேட்டால் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர்.
ஸோ தென் போர்ட்டர் கவர்னர் வந்து எங்கே பயன்படுத்தணும், டெட் வெயிட் டைப் கண்டிஷன்ஸில் போர்ட்டர் கவர்னர் வந்து பயன்படுத்துவாங்க. வாட் கவர்னர் எங்கே பயன்படுத்தணும், பெண்டுலம் டைப் கண்டிஷன்ஸில் வாட் கவர்னர் பயன்படுத்துவாங்க. ஸோ வாட் கவர்னருக்கான ஃபார்முலா, போர்ட்டர் கவர்னருக்கான ஃபார்முலா n square is equal to same 895 divided by hm into 2 small mg plus mg plus or minus f into 1 plus k divided by 2mg. இது ஸ்மால் m அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இட் இஸ் ஸ்மால்ங்கிறது பாலோடைய மாஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது, கேபிட்டல் M அப்படிங்கிறது ஸ்லீவோடைய மாஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் M இஸ் அ ஸ்லீவ் மாஸ், ஸ்மால் m இஸ் அ பால் மாஸ். ஸோ தென் ப்ரோஎல் கவர்னர். ஸோ போர்ட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெட் வெயிட்டு, பெண்டுலம்ங்கிறது வாட் அப்படிங்கிறது பெண்டுலம் கவர்னர். அப்போ ப்ரோஎல் கவர்னர் டெட் வெயிட் கவர்னர் தான். இதுக்கான ஃபார்முலா n square is equal to 895 divided by hm into a by e 2mg plus 2mg plus or minus f into 1 plus k divided by 2mg. ஸோ தென் ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் கவர்னர். ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். கவர்னரில் MCQ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இதுக்கப்புறம் தான் முக்கியமான பாயிண்ட்ஸ் வருது. ஸோ மறக்காமல் நல்லா கவனிங்க. ஸோ ஸ்ப்ரிங் கவர்னரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா, ஸ்லீவ் இஸ் வெரி லெஸ் மாசஸ். ஸோ ஸ்லீவ் மூவ்மெண்ட்டுக்கான ஃபார்முலா r1 minus r2 divided by a into b. Spring stiffness F is equal to F1 minus F2 divided by R1 minus of R2 into G into A by B the whole square. So F1 is equal to mr omega square, F2 is equal to mr omega square. So F is equal to mr omega formula, mr omega square formula. So for F1 na m1 R1 omega 1 square. So mங்கிறது என்னன்னா அந்த பாலோடைய மாஸ். So m into R1 omega 1 square. So F2ங்கிறது m R2 omega 2 square. So இந்த பாயிண்ட் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் MCQ ஒரு முக்கியமானது என்னன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்னர். ஒரு கவர்னர் நமக்கு நல்ல ஸ்டேபிளாக இருந்தால் தான் நமக்கு ஸ்பீடு வந்து கண்ட்ரோலில் இருக்கும். சப்போஸ் அந்த கவர்னர் வந்து ஸ்டேபிளாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்பீடும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த கவர்னருடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆக நமக்கு வண்டியோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக கவர்னரோட ரேடியஸ், இந்த பால் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை ஸ்டேபிள் கவர்னர்னு சொல்லுவோம். அதேமாதிரி வண்டியோட ஸ்பீடு குறைய அந்த கவர்னருடைய ரேடியஸ் குறைஞ்சிச்சுன்னா அது ஸ்டேபிள்னு சொல்லுவோம். சப்போஸ் வண்டியோட ஸ்பீடு ஏறுறப்ப அந்த ரேடியஸ் குறைஞ்சதுன்னு அன்ஸ்டேபிள்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனா வண்டியோடைய ஸ்பீடு இறங்குறப்ப அந்த பாலோட ரேடியஸ் ஏறுச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அன்ஸ்டேபிள் கவர்னர். ஸோ கவர்னரில் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் ரெண்டு வகை இருக்குது. ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா கவர்னர் ரேடியஸும் வெஹிக்கிள் ஸ்பீடும் சேமாக இருக்கும். அதுவே கவர்னர் ரேடியஸும் வெஹிக்கிள் ஸ்பீட் இன்வெர்ஸ்லி இருந்துச்சுன்னா அது இஸ் கால்ட் அஸ் அன்ஸ்டேபிள் கவர்னர். அப்போ நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்னர், சென்சிட்டிவிட்டி ஆஃப் த கவர்னர். சென்சிட்டிவான ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஸ்பீட் பை ரேஞ்ச் ஸ்பீட்னு சொல்லுவாங்க சில பேர் சென்சிட்டிவிட்டி ஸ்கூல் ரேஞ்ச் ஸ்பீட் பை மீன் ஸ்பீட் சொல்லுவாங்க. பட் ஆனால் இட் இஸ் வெரிஃபைடு. UPSC எக்ஸாமில் கொடுத்துருக்கிற கேள்வியில் சென்சிட்டிவிட்டி ஸ்கூல் ரேஞ்ச் பை மீன் சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ ரேஞ்ச்னா omega 1 minus of omega 2, மீன்னா omega 1 plus omega 2 divided by 2. ஸோ omega 1 minus of omega 2 divided by omega 1 plus omega 2 divided by 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஆஃப் தி கவர்னர். சென்சிட்டிவிட்டி என்னன்னா, நம்ம ஒரு ஸ்மால் RPM சேஞ்ச் கொடுத்தாலே அது ஹையர் ஸ்பீட் ரிடக்ஷன் அல்லது ஸ்பீட் கண்ட்ரோல் கொடுத்துச்சுன்னா அது சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் தான் சென்சிட்டிவிட்டி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஹண்டிங்னா என்னென்னா, நம்ம ஒரு வெஹிக்கிளை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மூவ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்மால் ஆக்சலரேஷன் கொடுத்தோம்னா நமக்கு கவர்னர் ரொம்ப அதிகமான எஃபெக்ட் காட்டுச்சுன்னா அதுதான் ஹண்டிங்னு சொல்லுவோம். ஸோ சென்சிட்டிவிட்டி இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா அதை கவர்னர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது எஃபெக்ட் ஆஃப் கவர்னர் அப்படிங்கிறதுனா மீன் ஃபோர்ஸ் ஆக்டிங் வந்து ஸ்லீவ். ஏன்னா அந்த ஸ்லீவ் மேலே போக தான் நமக்கு வந்து ஸ்பீட் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் அந்த ஸ்லீவ் தான் எஃபெக்ட் ஆஃப் கவர்னர்னு சொல்லுவாங்க. ஸோ ஹண்டிங் கவர்னரில் சென்சிட்டிவிட்டி இன்ஃபினிட்டியாக இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டர் கவர்னர், பவர் கவர்னருக்கான ஃபார்முலாஸ். ஸோ அப்படின்னா கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ், இந்த கிராஃப் ரொம்ப முக்கியமானது. ஸோ கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ்க்கும் அந்த கவர்னரோட ரேடியஸ்க்கான கண்டிஷன்ஸ். ஸோ மொத்தம் 3 லைன் கிடைக்கும். சென்ட்ரல் லைன், டாப் லைன், பாட்டம் லைன். ஸோ டாப் லைன் வந்து அன்ஸ்டேபிள் கண்டிஷன் ரெப்ரசென்ட் பண்ணுது, பாட்டம் லைன் வந்து ஸ்டேபிள் கண்டிஷன் ரெப்ரசென்ட் பண்ணுது, மிடில் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோக்ரோனிசம். என்னன்னா, நம்ம 1 RPM கொடுத்தோன்னா அது வந்து 1 டிகிரிக்கு நமக்கு ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணும், அல்லது 1 RPM ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஐசோக்ரோனிசம். சப்போஸ் நம்ம 1 RPM கொடுத்து அது 2 RPMத்துக்கு ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து அன்ஸ்டேபிள், அது மேலே இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் நம்ம வந்து ஸ்டேபிள் கண்டிஷனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 RPM கொடுத்தோன்னா அந்த ரேடியஸ் வந்து 1 டிகிரிக்கு ரொட்டேஷன், அது வந்து ஸ்டேபிள் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள் அண்ட் ஐசோக்ரோனிசம் 3 வித்தியாசம். ஸோ அந்த டிகிரி ஆஃப் பால் ரொட்டேஷனும் நம்ம கொடுக்கக்கூடிய சேஞ்சும் சேமாக இருந்தால் ஸ்டேபிள், டிகிரி ஆஃப் பால் ரொட்டேஷனும் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள்.
ஸோ அப்போ நெக்ஸ்ட் கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ் ஆஃப் சென்சிட்டிவ் இன்சென்சிட்டிவ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு சென்சிட்டிவிட்டி ஸோ n max minus n min divided by n. ஸோ வாட் கவர்னருக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா f by mg, போட்டர் கவர்னருக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா f divided by small m plus capital M into g. பயன்படுத்துகிறோம் ஃப்ளக்சுவேட்டிங் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ ஃப்ளக்சுவேட்டிங் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ளைவில் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த ஃப்ளைவில் வந்து பார்த்தீங்கன்னா போத் 2 stroke engine, 4 stroke engine as well as punching machine வரைக்கும் இந்த flywheel நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ திஸ் இஸ் த டயக்ராம் ஆஃப் flywheel அனாலிசிஸ். இங்கே வந்து டார்க், இந்த இடத்துல டீட்டா. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐசி இன்ஜினுடைய ஃப்ளைவீல் மோஷன் வந்து இங்கே வரைஞ்சிருக்காங்க. என்னென்னா சக்ஷன் அப்போ நமக்கு ஃப்ளைவீல் வந்து பார்த்திங்கன்னா டார்க் கம்மியாக இருக்கும், கம்ப்ரெஷன் அப்போ கம்மியாக இருக்கும். பட் பவர் வர்றப்போ நமக்கு டார்க் வந்து அளவுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் இது ரொம்ப பாசிட்டிவில் போயிருக்கு. ஸோ பாசிட்டிவில் போகிறப்ப ஒரு சர்டன் ரீஜன் வரைக்கும் போகும், பட் திரும்ப கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது திரும்ப இதே மாதிரி சைக்கிள் வர்றப்ப இந்த போன வாட்டி நம்ம கிடச்ச மேக்ஸிமம் டார்க்கோட இந்த வாட்டி அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுனா ஸ்பீட் ஃப்ளக்சுவேஷன் ஆகும். பிகாஸ் டார்க் வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகி ஏறி இறங்குறப்ப நமக்கு டார்க் வேல்யூ ஃப்ளக்சுவேட் ஆகும். அந்த ஃப்ளக்சுவேஷனை வந்து குறைக்கிறதுக்காக தான் ஃப்ளைவீலை நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன, 4 stroke engine requires heavier flywheel than that of 2 stroke engine. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ சைக்கிளிக் பீரியட்லான LCM ஆஃப் தி நியூமினேட்டர் டிவைடட் பை HCF ஆஃப் த டினாமினேட்டர். ஸோ ஒமேகா சைக்கிள், அதாவது ஆங்குலர் வெலாசிட்டி சைக்கிள் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டி டாட் டி டீட்டா. டிங்கிறது டார்க்கு, இன்டகிரேஷன் சைக்கிள் பீரியட், அதாவது டீட்டா வேல்யூஸ். ஸோ டி மீன் அப்படிங்கிறது W ஆஃப் சைக்கிள் டிவைட் பை சைக்கிள் பீரியட். ஸோ டி மீன் டோட்டல் டார்க் மேக் அப்படின்னா ஒர்க்கிங் சைக்கிள் டிவைட் பை சைக்கிள் பீரியட். பவர் டெவலப்ட் இஸ் ஈக்குவல் டு டி மீன் இன்டூ ஒமேகா மீன். ஸோ டோட்டல் பவர் டெவலப் பை டார்க்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டி மீன் இன்டூ ஒமேகா மீன். ஸோ டார்க் இன்டூ ஆங்குலர் மீன். ஸோ இப்போ இது முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீட்கான கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா CS is equal to n max minus n minimum divided by n mean. ஸோ ரேஞ்ச் பை மீன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷனுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பை மீன். ரேஞ்சை வந்து n max minus n minimum சொல்லுவாங்க. ஸோ n மீன் என்னன்னா n1 plus n2 divided by 2. ஸோ எப்பயுமே ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளைவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வேலையில் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் 2% கொடுத்தாங்கன்னா அந்த ஃப்ளைவீலோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் வேலை பார்த்தீங்கன்னா 4%. ஓகேங்களா? ஸோ 1/CS வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டெடினஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டெடினஸ். அப்போ நெக்ஸ்ட் இஸ் மாஸ் ஃப்ளக்சுவேஷன். ஸோ மாஸ் ஃப்ளக்சுவேஷன்னா டெல்டா இ மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு இ மேக்ஸ் மைனஸ் ஆஃப் இ மினிமம். ஸோ ஃப்ளைவீல் ஸ்டோர் ஆகக்கூடிய மேக்ஸிமம் எனர்ஜிக்கும் மினிமம் எனர்ஜிக்குள்ள வேரியேஷன்ஸ் தான் டெல்டா இ மேக்ஸிமம். ஸோ ஈக்கான ஃபார்முலா ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ ஆஃப் ஐ ஒமேகா மேக்ஸிமம் ஸ்கொயர்னா இ மேக்ஸு, ஆஃப் ஐ ஒமேகா மினிமம் ஸ்கொயர்னா இ மினிமம் வேல்யூ. தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ இங்கே நம்ம பார்த்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீட். பட் இங்கே பார்க்குறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜினா சேஞ்ச் இன் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு சைக்கிள். ஸோ தென் ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் ஆஃப் ஃப்ளைவீல். ஃப்ளைவீலுக்கான ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் டெல்டா இ, அதாவது சேஞ்ச் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா ஸ்கொயர் சிஎஸ். சிஎஸ்னா என்ன தெரியும், ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ஸ்பீட். சிஇனா ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஐங்கிறது பார்த்தோன்னா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியா, ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஸ்பீட். ஸோ நம்ம கவர்னன்ஸை பொறுத்த மட்டும் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஃப்ளைவீலை பொறுத்த மட்டும் இந்த பேசிக்ஸ் பாயிண்ட்டு போதுமானது. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பேலன்சிங். ஸோ பேலன்சிங் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த பேலன்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரி பேலன்சிங் அது சொல்லி ரெசிப்ரோகேட்டரி பேலன்ஸ் ரெண்டு வகை பிரிச்சிருப்பாங்க. ரோட்டரி பேலன்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் ரெசிப்ரோகேட்டர் டேரக்ஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல ரோட்டரியில் ஆப்போசிட்டாக இருக்கும். மேக்னிடியூட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், டேரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரோட்டரி பேலன்சிங் வந்து ஸ்டாட்டிக் பேலன்சிங், டைனமிக் பேலன்ஸ் ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிக் பேலன்சிங்கில் மாஸ் வந்து ஒரே இடத்துல இருக்கும். பட் ஆனால் டைனமிக் பேலன்சிங்கில் அந்த மாஸ் வந்து அங்கே இங்கேன்னு வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெல்டா எஃப் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ டெல்டா எஃப் இஸ் ஈக்குவல் டு 0, எம் இஸ் ஈக்குவல் டு, அதாவது என்னன்னா ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு பொருள் வந்து பேலன்ஸாக இருக்குன்னா அதில் ஃபோர்ஸ் மட்டும் 0 இருந்தால் போதும். பட் ஆனால் ஒரு டைனமிக் பேலன்சிங்கில் போத் ஃபோர்ஸும் 0வாக இருக்கணும், அட் த சேம் டைம் மாஸ் வேல்யூவும் நமக்கு 0வாக இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் டைனமிக் பேலன்சிங்கான கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு கேட்டிருக்கக்கூடிய MCQ இருக்க பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ அதனால் சில டாபிக்ஸ் மிஸ் ஆகும். பட் எக்ஸாமுக்கு நம்ம இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தாலே ஓரளவு போதுமானது. ஸோ டைனமிக் பேலன்சிங் வந்து பார்த்தீங்கன்னா f of x is equal to 0, f of y is equal to 0, m is equal to 0. அதாவது சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸும் 0வாக இருக்கணும்,
சமேஷன் ஆஃப் மொமெண்டமும் ஜீரோவாக இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரி பேலன்சிங்கான முக்கியமான பாயிண்ட்ஸ். அதுக்கடுத்து ரெசிப்ரோகேட்டரி பேலன்சிங் பார்க்கலாம். ஸோ ரெசிப்ரோகேட்டரி பேலன்சிங் வந்து பார்த்தீங்கன்னா F is equal to mr omega square cos theta plus mr omega square cos 2 theta divided by n. ஸோ இதை எப்படி சொல்லலாம்னா mr omega square cos theta plus cos 2 theta divided by n கூட சொல்லிக்கலாம். அதாவது ஆக்சலரேஷன் ஆஃப் பிஸ்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டரி ஆஃப் பேலன்சிங் மோஷன். அதாவது primary balance is always greater than of secondary balancing because the primary balancing of reciprocatory masses is 0 C1 mass fraction complete balancing. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா primary balancing and secondary balancing ரெண்டு பேலன்சிங் இருக்குது reciprocatory பேலன்சிங்கில். இதில் primary balancing is always greater than that of secondary balancingனு சொல்கிறாங்க. ஸோ இந்த partial balancing of reciprocatory mass, ஒரு reciprocatory mass நம்மளால் ஃபுல்லாக வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. இட் இஸ் ஒன்லி partially balanced. அந்த partial balancingலேயே primary balancing தான் அதிகமாக இருக்கும் when compared to secondary balancing. So then effect of partial balancing. ஸோ partial balancing பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன எஃபெக்ட் அக்கர் ஆகும்னா ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அக்கர் ஆகும். ஸோ ட்ராக்டிவ் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 1 minus of c mr omega square cos theta minus sin theta. ஸோ இந்த ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் முக்கியமான பாயிண்ட் இந்த ஆங்கிள் தான். ஸோ ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து எப்போ மேக்ஸிமம் இருக்குன்னா டீட்டா வேல்யூ 135 இருக்கணும் அல்லது 315 இருந்தால் நமக்கு ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக. ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய அந்த ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாகிடும். அதேமாதிரி ஸ்வாகிங் கப்புள். ஸோ வேரியேஷன் ஆஃப் ஸ்வாகிங் கப்புள் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி 220 அதிகமாக இருக்கும். இது ஸ்வாகிங் கப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிரைமரி டிஃபெக்ட் ஆஃப் பிரைமரி அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். ஸோ ஸ்வாகிங் கப்புளுக்கான ஃபார்ம் வந்து 1 minus of c mr omega square a cos theta plus sin theta. ஸோ வேரியேஷன் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a reduced square root of 1 minus of c mr omega square. ஸோ பிரைமரி பேலன்சிங் நமக்கு கிடைக்கக்கூடிய ரெசிப்ரோகேட்டரி பேலன்சிங்கில் பார்ஷியல் பேலன்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆஃப் ட்ராக்டிவ், வேரியேஷன் ஆஃப் ஸ்வாகிங், ஃபால் பை ஹேமர் ப்ளோ. இந்த ஹேமர் ப்ளோ வந்து ரயில்வே ட்ராக்ஸ் நம்ம நிறைய வாட்டி பார்க்கலாம். இந்த ஹேமர் ப்ளோனால் நமக்கு என்ன நடக்குதுன்னா இந்த ட்ரெயின் தடம் பொருள்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து ஹேமர் ப்ளோ எஃபெக்ட் தான். ஸோ இட் இஸ் வெர்டிகலி அப்வர்ட். இதுக்கான ஃபார்முலா mr omega ஸ்கொயர், ஸோ பீட்டா ஒமேகா ஸ்கொயர். ஸோ இது ஹேமர் ப்ளோனா பெர்பெண்டிகுலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பெர்பெண்டிகுலரில் இருக்கிறது ஹேமர் ப்ளோ ஆக்ட் ஆகுது. ஸ்வாகிங் கப்பலுக்கான ஆங்கிள் 45 225. அதுமாதிரி ட்ராக்டிவ் ஃபோர்ஸ்க்கு 315 135. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த பாயிண்ட்ஸில் போதுமானது, ட்ராக்டிவ் ஃபோர்ஸில் போதுமானது. அடுத்து வைப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் பெரிய டாபிக் தான் இது. ஸோ இது வந்து நேச்சுரல் வைப்ரேஷன், டேம்ப்டு வைப்ரேஷன், ஃபோர்ஸ் வைப்ரேஷன் ரெண்டு வகை பிரிப்பாங்க. ஸோ நேச்சுரல் வைப்ரேஷன்னா இயற்கையில் உருவாகக்கூடிய வைப்ரேஷன்ஸ், சவுண்ட்ஸ் தான் நேச்சுரல் வைப்ரேஷன் சொல்லுவாங்க. டேம்ப்டு வைப்ரேஷன்னா இருக்கக்கூடிய நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு சவுண்டை நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம் மீன்ஸ் ஒரு டேம்பர் பயன்படுத்தி நம்ம டேம்ப் பண்ணுறோன்னா அதை வந்து டேம்ப்டு வைப்ரேஷன் சொல்லுவாங்க. அப்போ ஃபோர்ஸ்டு டேம்பிங்னு என்னென்னா, ஸோ அந்த ஃபோர்ஸ்டு டேம்பிங் அப்படின்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஆர்டிஃபிஷியலாக ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணுறோம். அந்த வைப்ரேஷனை நம்ம டேம்ப் பண்ணோன்னா அதுதான் ஃபோர்ஸ் டேம்பிங் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இயற்கையாக கிடைக்கக்கூடிய வைப்ரேஷனு நேச்சுரல் வைப்ரேஷன், டேம்ப் பண்ணக்கூடிய வைப்ரேஷன் டேம்ப்டு வைப்ரேஷன். ஸோ ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணி டேம்ப் பண்ணது ஃபோர்ஸ் டேம்ப்டு வைப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ நேச்சுரல் வைப்ரேஷனுக்கான ஃபார்முலானா எக்ஸ் டபுள் பார் SMX is equal to 0. ஸோ இதில் எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதை குறிக்குது பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறத டிஸ்டன்ஸை குறிக்குது, சிங்கிறது டேம்பிங்கை குறிக்குது, எம்ங்கிறது மாஸ் குறிக்குது. ஸோ டேம்பிங் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் டேம்ப் ப்ளஸ் மாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வைப்ரேஷன்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ இதில் ரெண்டு ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது என்னன்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, நேச்சுரல் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ஒமேகாஸ் S/m. எஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் தான் எஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது கேன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதேமாதிரி டைம்க்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. ஸோ T is equal to 2π divided by omega n செகண்ட்ஸில் சொல்லிக்கலாம். ஸோ omega n is equal to square root of S/m radians per second. ஒமேகாங்கிறது என்னென்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, F1ங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, F1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஸோ தென் காம்பினேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் ரெண்டு ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ்லேயும் வைக்கலாம், பேரலையும் வைக்கலாம். இந்த இடத்துல ஏன் ஸ்ப்ரிங்கை பார்த்து பிடிக்கணும்னா வைப்ரேஷன் அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்ஸில் பயன்படுத்துவோம். ஸோ ரெண்டு ஸ்ப்ரிங் பேரலாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டிஃப்னஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ப்ரிங் சீரீஸ் இருந்துச்சுன்னா ஸ்டிஃப்னஸ் வேல்யூ 1 divided by S equivalent is equal to 1 divided by S1 plus 1 divided by S2 சொல்லுவாங்க. ஸோ omega s is equal to square root of S equivalent by mனு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு ஸ்ப்ரிங் பேரலாக இருந்துச்சு. ஸோ பேரலாக இருந்துச்சுன்னா Pக்கு P ப்ளஸ், ஸோ இருக்கிற வேல்யூ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ S equal to S1 plus S2. ஸோ சீரீஸாக இருந்துச்சுன்னா இட் இஸ் ரெசிப்ரோக்கல் அடிஷன், பேரலாக இருந்துச்சுன்னா இட் இஸ் டைரக்ட் அடிஷன். அப்போ தென் கட்டிங் ஆஃப் த ஸ்ப்ரிங், இது ரொம்ப முக்கியமானது என்னென்னா
ஒரு ஸ்ப்ரிங்கோடைய ஸ்டிஃப்னஸ் வேல்யூ எஸ்ன்னு இருக்குது. அதை நம்ம 2 ஸ்ப்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டோம். 2 ஸ்ப்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா 2 ஸ்ப்ரிங்குக்குமே 2s ஆக்ட் ஆகும். ஸோ இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நார்மலாக ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அந்த ஸ்ப்ரிங்கோட வேல்யூ எஸ் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ப்ரிங்கை நம்ம 2 ஸ்ப்ரிங்காக வெட்டினோன்னா மொதல் ஸ்ப்ரிங்லேயும் 2s ஆக்ட் ஆகும், ரெண்டாவது ஸ்ப்ரிங்லேயும் 2s ஆக்ட் ஆகும். ஸோ எஸ்ங்கிறது ஸ்டிஃப்னஸ். ஸோ இப்போ அடுத்தது ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம். ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் ஒமேகா n = ஸ்கொயர் ரூட் ஆஃப் g பை டெல். இது என்னன்னா, ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், ஒமேகா n = ஸ்கொயர் ரூட் ஆஃப் s பை mனு தெரியும். அதே மாதிரி ஃபார் கிராவிட்டி அண்டு டெல் சேஞ்சுக்கு ஒமேகா n = ஸ்கொயர் ரூட் ஆஃப் g பை டெல்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மாஸ் ஆக்ட் ஆகிறப்ப அதில் கிராவிட்டி ஆக்ட் ஆகும். ஸோ ஒமேகா n = g பை டெல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்துக்கான ஃபார்முலா. ஸோ எஃபெக்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் மாஸ், அந்த ஸ்ப்ரிங்கோடைய மாஸ்னால் நமக்கு வந்து ஒமேகா வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகணும், ஒமேகா n = ஸ்கொயர் ரூட் ஆஃப் s டிவைட் பை m + ms by 3. ஸோ அதில் டார்ஷனல் வைப்ரேஷனுக்கான ஃபார்முலா ஒமேகா n = ஸ்கொயர் ரூட் ஆஃப் s0 by i. ஸோ இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ப்ரிங் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அப்போ நோடுனா என்னென்னா n = n-1. சப்போஸ் நம்ம ஒரு இடத்துல 5 நோடு ஆக்ட் ஆகுதுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்டிங் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4. சப்போஸ் ஒரு இடத்துல நமக்கு 8 நோட்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்டிங் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7. ஸோ நோடு அப்படிங்கிறதுனா அதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 இருக்கும், ஆக்சலரேஷன் வெலாசிட்டி 3மே 0 இருக்கிறது தான் நோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நோடுலார் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஓஎம்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அதுக்கடுத்து டேம்ப்டு வைப்ரேஷன். டேம்ப்டு வைப்ரேஷன்னா ஸோ நார்மல் ஃப்ரீக்வன்சியோ ஃபோர்ஸ்டு ஃப்ரீக்வன்சியோ அந்த இடத்துல வந்து நம்ம டேம்பர் பயன்படுத்தும், அந்த டேம்ப்டு ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க. ஈக்குவல் டு ரைட் சைடில் 0வாக இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, ஈக்குவலுக்கு பக்கத்தில் 0 இல்லாமல் வந்தால் ஃபோர்ஸ்டு ஃப்ரீக்வன்சி. ஸோ இங்கே ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால இட்ஸ் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஸோ x double bar plus c by m x bar plus s by m x is equal to 0. This is the equation of damped frequency. So இது இந்த சேம் தான். ஸோ சீரீஸில் வந்துச்சுன்னா 1/c equivalent is equal to 1/c1 plus 1/c2. பேரலாக இருந்துச்சுன்னா c is equal to c1 plus c2. அதன் ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், டிகிரிஸ் ஆஃப் டேம்பர்னஸ், இது வந்து ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. ஸோ டிகிரிஸ் ஆஃப் டேம்பர்னஸ் is equal to c by 2m the whole square is divided by omega n square is equal to degree of damperness. ஸோ அதான் டிஓடின்னு போட்டிருக்கேன். அப்போ டேம்பிங் ஃபேக்டர் ஆர் டேம்பிங் ரேஷியோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ டேம்பிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்னென்னா டேம்பிங் ஃபேக்டர் = c by ccன்னு சொல்லுவாங்க. சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டேம்பிங், சிசிங்கிறது டேம்பிங் கோஎஃபிஷியன்ட். ஸோ டேம்பிங் கோஎஃபிஷியன்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, 2 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் s by m. இது எஸ்ங்கிறது ஸ்டிஃப்னஸ். ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய எஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த பாடி. ஸோ cc = 2 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் sm. ஸோ வென் ஃபார்தர் ஆஃப் இந்த கண்டிஷன்ஸ் இருக்குது, இந்த கண்டிஷன்ஸ் நான் பின்னாடி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அழகாக சொல்லிடுறேன். ஃபார்தர் ஆஃப் அன்டேம்ப்டு சிஸ்டம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் சார் லெஸ் தென் 1 இருக்கும். ஸோ டேம்ப்டு வைப்ரேஷன் இதுக்கான ஃபார்முலா TD = 2π/ωd. ஸோ 2π/ωd. லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் s = 2π tau divided by square root of 1 - tau square which is equal to log of x divided by xn plus 1 இன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் s = 2π divided by 1 square root of 1 - x square சொல்லலாம். ஸோ லாகரிதமிக் டிக்ரிமெண்ட் is equal to log of x divided by x plus 1 கூட சொல்லலாம். ஸோ டேம்பிங் கோஎஃபிஷியன்ட்கான ஃபார்முலா tau = c by cc. அப் தென் ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஃப்ரீ வைப்ரேஷன். ஸோ ஃப்ரீ வைப்ரேஷனில் ஈக்குவலுக்கு பக்கத்தில் 0 இருக்கும். இப்போ டேம்ப்டு வைப்ரேஷனில் ஃபோர்ஸ்டு வைப்ரேஷனில் ஈக்குவலுக்கு அப்புறம் 0 இருக்காது. ஸோ ஒரு sin θ வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டருக்கான ஃபார்முலா a divided by f0/s, அதாவது ஆம்ப்ளிடியூட் பை ஸ்டாட்டிக் டிஃப்ளெக்ஷன்ஸ். இந்த மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டருங்கிறது MCQல முக்கியமானது. ஸோ மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் is equal to amplitude by static deflection. So mf is equal to 1 divided by square root of 1 minus of omega divided by omega n square whole square plus 2 tau omega divided by omega n the whole square. ஓகேங்களா? ஸோ அப்போ omega divided by omega n வேல்யூ வந்து 0 வந்துச்சுன்னா மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் 1 இருக்கும். அதாவது ஒமேகாங்கிறது ஃப்ரீக்வன்சி, ஒமேகா nங்கிறது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா டிவைட் பை ஒமேகா 0 வந்துச்சுன்னா மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் வந்து 1 இருக்கும். ஸோ ஃபோர்ஸ்டு டேம்பிங் போகிறது மட்டும் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ தென் அப்சர்வேஷன்ஸ், ரெசோனன்ஸ் கண்டிஷன். ஸோ திஸ் இஸ் அப்சர்வேஷன் டயக்ராம். ஸோ ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் 1 இருக்கிறப்ப நமக்கு வந்து அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அப்படி ஆக்ட் ஆகிறப்போ ஒமேகா டிவைட் பை ஒமேகா n வேல்யூ 0ன்னு ஒரு பாயிண்ட் கிடைக்குது ஆரிஜினில். அதுக்கப்புறம் ஒமேகா டிவைட் பை ஒமேகா n வேல்யூ 1ன்னு கிடைக்குது. ஒமேகா டிவைட் பை ஒமேகா n கிரேட்டர் தன் 1ன்னு கிடைக்குது. ஸோ ஒமேகா டிவைட் பை ஒமேகா n கிரேட்டர் தான் ஐசோலேஷன் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டவ் கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இன்க்ரீசிங் த அண்டர் டேம்பிங், டவ் வேல்யூ டிக்ரீசஸ், மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் இன்க்ரீசஸ்.
resonance is equal to omega is equal to omega n. ஸோ resonance என்னன்னு பார்த்தலாம். resonanceனா ஒன்றும் இல்லை, ஸோ நம்ம பேசக்கூடிய அந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ரீக்வன்சியும் வெளியிலேருந்து வரக்கூடிய நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஹையர் ஆம்ப்ளிடியூட் கிடைக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரீசோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆர்டிஃபிஷியல் ஃப்ரீக்வன்சி மீட் பண்ணுறப்ப நமக்கு ஆம்ப்ளிடியூட் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அதுதான் ரிசோனன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளாக ரிசோனன்ஸ்னால் அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா டிவைட் பை ஒமேகா n = 1. அதாவது ஒமேகாவும் நேச்சுரல், ஒமேகாங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி, ஒமேகாங்கிறது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஒமேகா டிவைட் பை ஒமேகா n ஈக்குவலாக இருந்தால் அது ரிசோனன்ஸ் கண்டிஷன். ஸோ A is inversely proportional to 1/2. அதாவது ஆம்ப்ளிடியூட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டவு, டிரான்ஸ்மிசிபிலிட்டி ரேஷியோ. ஆம்ப்ளிடியூட் வந்து ரிசோனன்ஸ் கண்டிஷனில் எப்பவுமே மேக்ஸிமமாக இருக்கும். தென் வைப்ரேஷன் ஐசோலேஷன். ஸோ வைப்ரேஷன் ஐசோலேஷன் என்னென்னா, ஸோ சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வைப்ரேஷனும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை அஃபெக்ட் பண்ணாமல் அல்லது அட்டாக் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வைப்ரேஷன் ஐசோலேஷன். இதுக்கான கண்டிஷன் என்னன்னா ஒமேகா டிவைட் பை ஒமேகா n வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 1 இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வைப்ரேஷன் ஐசோலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ FT பை Fங்கிறது டிரான்ஸ்மிசிபிலிட்டி ரேஷியோ. அதாவது டிரான்ஸ்மிசிபிலிட்டி ரேஷியோக்கும் அந்த வைப்ரேஷன் ஐசோலேஷன் என்ன சம்பந்தம்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அந்த பொருள் மேலே பட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடியது டிரான்ஸ்மிசிபிலிட்டி ரேஷியோ. ஸோ FT பை F என்னன்னா ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட்டட் பை இனிஷியல் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான்னு சொல்லுவாங்க. இந்த எப்சிலான் வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா டிவைட் பை ஒமேகா n சொல்லுவாங்க. ஸோ ஒமேகா டிவைட் பை ஒமேகா n தான் பார்த்தீங்கன்னா எப்சிலான் வேல்யூ. when the omega divided by omega n is equal to 0, omega divided by omega n square root of 2, epsilon is equal to 1. அதாவது omega divided by omega n is equal to 1 அப்படி 3 கண்டிஷனாக பிரிப்பாங்க. இதில் omega divided by omega n is equal to 1 அப்படின்னா என்னன்னா அது ரிசோனன்ஸ் கண்டிஷன் இங்கே பார்த்துட்டோம். அப்போ omega divided by omega n வேல்யூ கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ஐசோலேஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ திஸ் அப்சர்வேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்டர் டேம்பிங் கண்டிஷனில் நமக்கு எப்சிலான் வேல்யூ, அதாவது ஒமேகா டிவைட் பை ஒமேகா n வேல்யூ எப்படி இருக்குன்றது டிரான்ஸ்மிசிபிலிட்டி ரேஷியோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்சிலான் வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இருந்தால் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ரேஷியோ 1 இருக்கும். எப்சிலான் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 2 இருந்தால் எப்சிலான் லெஸ்ஸர் தேன் 1 இருக்கும். அது எப்சிலான் லெஸ்ஸர் தேன் √2 இருந்தால் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ரேஷியோ கிரேட்டர் தேன் 1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது டிரான்ஸ்மிசிபிலிட்டி ரேஷியோவும் எப்சிலானும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் ஆஃப் ஈச் அதர்னு கூட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எஃபெக்டிவ் ஐசோலேஷன்னா ஒமேகா டிவைட் பை ஒமேகா n வேல்யூ கிரேட்டர் தேன் 2 இருக்கும், அது கிரேட்டர் தேன் 1 கூட வச்சுக்கலாம். ஸோ ஏன் கிரேட்டர் தேனாக இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, ஸோ கிரேட்டர் தேனாக இருக்கிறப்ப நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கம்மியாயிடும். பிகாஸ் ஒமேகா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ரூட். இந்த கண்டிஷன் படி பார்த்தா ஒமேகா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ரூட் 2, வேறு ஒமேகா n இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ரூட் 2. ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கிறப்ப நமக்கு வந்து வேல்யூஸ் குறையும். ஸோ குறையிறப்ப நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதாகும். ஸோ அப்போ வந்து ஒமேகா டிவைட் பை ஒமேகா n வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் ஸ்கொயர் ரூட் ஆகும். வைப்ரேஷன் ஐசோலேஷன், அதாவது இயற்கையிலேருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஐசோலேஷன் வந்துட்டு குறைஞ்சிருது, இயற்கையிலேருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு குறைஞ்சிருது. அப்படி குறையிறப்ப நமக்கு தேவையான ஃபோர்ஸை மட்டும் நம்ம அந்த இடத்துல செலுத்த முடியும். அதுதான் வைப்ரேஷன் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் சாப்டர் 9 இஸ் கைரோஸ்கோபிக் எஃபெக்ட். இந்த கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் வந்து இதில் மொத்தம் கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் ஆஃப் ஷிப், ஏரோப்ளேன் அது மட்டும் பார்த்துடலாம். ஸோ கைரோஸ்கோபிக் கப்பல் ஆர் ரியாக்டிவ் கப்பல்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கான ஃபார்முலா T is equal to I omega omega p. I is equal to mk square, omega radians per second, omega p angular velocity of precision. So omega is equal to radians per second, omega p ங்கிறது angular velocity of precision value. ஸோ கைரோஸ்கோபிக் ஆன் ஏரோப்ளேன் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான ட்ரிக்ஸ் இருக்குது என்னென்னா, ஸோ இதுவும் ஒரு ஏரோப்ளேன். இந்த ஏரோப்ளேன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது டெயில், முன்னாடி இருக்கிறது நோஸ். ஓகேங்களா? ஸோ டியூரிங் த கண்டிஷன் கொடுத்துருவாங்க. டியூரிங் த ஃப்ளைட் ட்ரெயின் இட் இஸ் வியூடு ஃப்ரம் த ரியர் வேர் இட்ஸ் பிளேட்ஸ் ரொட்டேட் கிளாக் வைஸ், வெதர் இட் மூவ்ஸ் அப்வர்ட், டவுன்வர்ட்ஸ், ரைட்வர்ட், லெஃப்ட்வர்ட்னு கேட்பாங்க. அது எப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். என்னென்னா இதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. என்னென்னா ரைட் சைட் ஆர் லெஃப்ட் சைட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு அந்த பிளேடு வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆனால் அது பாசிட்டிவ். அந்த ஏரோப்ளேன் ரைட் சைடில் மூவ் ஆச்சுன்னா அது பாசிட்டிவ். அது அந்த ஏரோப்ளேனை நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறோன்னா அது பாசிட்டிவ். ஓகேங்களா? அதேமாதிரி அந்த ஏரோப்ளேன் ஆன்டி கிளாக் வைஸ் அதில் பிளேட்ஸ் ரொட்டேட் ஆனால் நமக்கு நெகட்டிவ் சைன், லெஃப்ட் சைடில் சுற்றினா நெகட்டிவ் சைன், ரியர் சைடில் சுற்றினா நெகட்டிவ் சைன் அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு கண்டிஷன் பார்க்கலாம். என்னென்னா அந்த பிளேன் வந்து நமக்கு கிளாக் வைஸில் சுற்றுது. ஓகேங்களா? ஸோ கிளாக் வைஸில் சுற்றுறப்ப நோஸ் வந்து மேலே போகும். சாரி அந்த ஒரு கண்டிஷன் படி பார்த்தோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நோஸ் வந்து மேலே போகும், டெயில் வந்து கீழே இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பிளேன் இருக்குது, அந்த பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் போகுது. ஸோ இதில் எக்ஸாம்பிள் எழுதியிருப்பேன். ஒரு பிளேனை நம்ம பின்னாடி இருந்து பார்க்குறோம். ஸோ பின்னாடி இருந்து பார்த்துட்டு அது பிளேட்ஸ் கிளாக் வைஸில் சுற்றுது, அந்த வெஹிக்கிள் வந்து ரைட் சைடில் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த பிளேன் வந்து மேலே போகுதா, அந்த பிளேன் வந்து லெஃப்ட் டர்ன் எடுக்குமா இல்லை ரைட் டர்ன் எடுக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க.
ஸோ ரியர் சைட் கிளாக் வைஸ் ரைட் சைடு ஓகேங்களா. ஸோ ரியர்லேருந்து பார்க்குறதுனால அதுக்கு நெகட்டிவ், கிளாக் வைஸ்லேருந்து பார்க்குறதுனால அது பாசிட்டிவ், ரைட் சைடுங்கிறதுனால பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் போட்டால் நமக்கு ஆன்சர் நெகட்டிவில் கிடைக்கும். ஸோ நெகட்டிவில் ஆன்சர் கிடச்சா என்னது, டெய்ல் இஸ் இன்க்ரீசிங் நோஸ் இஸ் டிக்ரீசிங், அதாவது நோஸ் டிக்ரீசிங் டெய்ல் இன்க்ரீசிங், அந்த பிளேன் வந்து கீழே இறங்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியாதவங்க இந்த எக்ஸாம்பிளோட இதை கனெக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்ம் புரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி டியூரிங் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங், ஒரு பிளேன் மேலே இப்போ டேக் ஆஃப் ஆகுது, லேண்டிங் ஆகிறப்ப நம்ம கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆனால் பாசிட்டிவ், அப்போது டேரக்ஷனில் ரொட்டேட் ஆனால் பாசிட்டிவ், ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்த்தா பாசிட்டிவ், அது ஆன்டி கிளாக் வைஸில் பார்த்தா நெகட்டிவ், டவுன்வர்டில் பார்த்தா நெகட்டிவ், ரியரில் பார்த்தா நெகட்டிவ். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம், என்னென்னா அந்த பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆகுதா இல்லை லேண்டிங் ஆகுதான்னு கேட்குறாங்க. அது வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது, ரியர் சைட்லேருந்து பார்க்குறோம் ஓகேங்களா. அப்போ வந்து டேக் ஆஃப். ஸோ கிளாக் வைஸ் பார்க்குறப்ப அது வந்து பாசிட்டிவ், பின்னாடி இருந்து பார்க்குறதுல நெகட்டிவ், டேக் ஆஃப் ஆகுது. ஸோ டேக் ஆஃப் நம்ம பாசிட்டிவ்னு போட்டால் நமக்கு நெகட்டிவில் கிடைக்குது. ஸோ நெகட்டிவில் கிடச்சா அந்த என்ன அர்த்தம்னா, நெகட்டிவில் கிடச்சா அது வந்து டெய்ல் இன்க்ரீஸ் ஆகுது, நோஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அதேமாதிரி அந்த மெட்டீரியல் வந்து ரைட் சைடில் மூவ் ஆகுது ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷன் படி பார்த்தோன்னா நெகட்டிவில் கிடைக்குது, நெகட்டிவ்னா அது ரைட் சைடு மூவ் ஆகுது. இந்த கண்டிஷனில் நெகட்டிவ் படி பார்த்தா டெய்ல் இன்க்ரீஸ் ஆகி நோஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அதாவது டெய்ல் இன்க்ரீஸ் ஆகி நோஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு அந்த பொருள் கீழ் நோக்கி வருது. கீழ் நோக்கி வர்றப்போ அது எந்த டேரெக்ஷனில் போகுதுன்னா ரைட் சைடு டேரெக்ஷனில் போகுது ஓகேங்களா. இதே மாதிரி நம்ம ஷிப்புக்கு பார்த்துடலாம். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க ஒன்றும் இல்லை, ப்ளஸ்ஸு மைனஸ் அதோடைய கால்குலேஷன் மட்டும் பண்ணாலே நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்ஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்கு அடுத்தது கைரோஸ்கோபிக் ஆன் ஷிப்பு. ஸோ கைரோஸ்கோபிக் ஆன் ஷிப்பில் பேக் சைடு ஸ்டர்ன் என்ட்டு ஃப்ரண்ட்டை வந்து பவ் என்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷிப் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு கேட்குறாங்க. ஸோ அது சேம் கண்டிஷன் தான். நம்ம ரியர் சைட்லேருந்து பார்க்குறோம், அது கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது, லெஃப்ட் சைடில் போகுது. ஸோ ரியர்னால் நம்ம நெகட்டிவ், கிளாக் வைஸ்னால் பாசிட்டிவ், லெஃப்ட்னா நெகட்டிவ். ஸோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் போகிறப்ப நமக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். ஸோ பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா நமக்கு பவ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்டர்ன் வந்து டிக்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஒரு 2 டயக்ராம்ஸ் நம்ம, அதாவது இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதும். எந்த ஒரு கவர்னிங் ஈக்குவேஷன்ஸ் எந்த ஒரு கைரோஸ்கோபிக் டைரக்ஷன் கேட்டாலும் ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அ பிச்சிங் கண்டிஷன். பிச்சிங் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ அன்ஃபேவர் கண்டிஷன். ரோலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நோ கைரோஸ்கோபிக் எஃப். அது பிச்சிங் கண்டிஷன் ஃபார்முலா ஷை ஈக்குவல் டு ஷை sin omega t, omega t is equal to 2π/TV, where t is equal to omega dot omega p. அதுமாதிரி ரோலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நோ கைரோஸ்கோபிக் எஃப். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் கன்சிடர் நோ கைரோஸ்கோபிக் எஃப்னா ரோலிங். ஸோ பிச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன் டியூரிங் த ஷிப்பிங் கண்டிஷன் ஓகேங்களா. ஸோ தியரி ஆஃப் மிஷின்ஸில் ஒரு பேசிக் ஓவர் ரிவ்யூ ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் இதோட சின்ன இன்ட்ரோடக்ஷன் போட்டிருப்பேன், அதிலேருந்து கண்டினியூ பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு 2 வாட்டி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். நான் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபார்முலாஸ் நான் கொஞ்சம் ஓவராலாக தான் சொல்லியிருப்பேன், பட் முக்கியமான ஃபார்முலாஸ் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு கமெண்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டை இதேமாதிரி நோட்ஸ் எடுத்து ஃபுல் ரிவிஷன் நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.